فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. போன தடவை 2 கேள்விகளை கேட்டிருந்தேன். அதற்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அதற்கு காரணம் இன்னும் குர்ஆனை நீங்கள் சரியாக ஓதவில்லை என்றுதான் அர்த்தமே தவிர வேறு எந்த அர்த்தமும் கிடையாது, எந்த காரணமும் கிடையாது. கவனமாக குர்ஆனை ஓதவில்லை. (732) அதற்கு யாரும் பதில் சொல்ல முன்வரவில்லை. அதுக்கு பின்பு 89ல 1 to 5 கேட்டிருந்தேன். 89ல ஃபஜ்ர் 10 இரவுகள், இரட்டை ஒற்றை செல்லுகின்ற இரவின் மீதும் அறிவுடைய மக்களுக்கு இதில் ஓர் உண்மை இருக்கிறதல்லவான்னு சொல்லிட்டான். அறிவுடைய மக்களுக்கு இது அர்த்தமும் விளக்கமும் இருக்குன்னு சொல்லிட்டான். நம்ம இந்த குர்ஆனை புரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள அறிவை அடையணுன்ற எந்த ஆசை இல்லாதனால புரியவில்லை என்ற அர்த்தம். ஒரு ஹிண்ட், ஒரு க்ளூ சொல்றேன். இதுக்கு 89 1 to 5க்கு நீங்களே அர்த்தம் கண்டுபிடிக்கும் வரை நான் பொறுமையாக இருப்பேன். நீங்கள் ஓதி கண்டுபிடித்தால்தான் அது உங்களுக்கு நன்மையாக முடியும். ஒரு ஹிண்ட் ஒன்று சொல்றேன். அதையாவது கவனமாக கேட்டுக்கொண்டு குர்ஆனை ஓதினால் அந்த 89 1 to 5க்கு அர்த்தம் புரியும். இந்த 89 1 to 5 எந்த விஷயம் என்றால் 2 விஷயங்களை கொண்டுள்ளது. அந்த 89 1 to 5 வரை உள்ள ஆயத்துக்கள். நம்பர் 1, கியாமத் நாளை பற்றிய விஷயம். அது குர்ஆனே ஓதிருப்பீங்க. கியாமத் நாள், மறுமை நாள், கேள்விகளை கேட்கும் நாள் என்றெல்லாம் படிச்சிருப்பீங்க. அது படிக்கிறது சரி. அறிவுடையவர்களுக்கு இதில் ஓர் அறிவு உண்மை இருக்கிறதெல்லாம் கேட்கிறான் அல்லாஹ். இது கியாமத் நாள் பற்றிய முழு விஷயம். அந்த 89ல 1 to 5. சொல்லக்கூடாது. இது கியாமத் நாளை பற்றிய விஷயம் முழுமையில். கியாமத் நாள் ஏற்படுவதற்கு முன்னுள்ள விஷயங்களை பற்றி அது கூறுகிறது. கியாமத் நாள் அன்று, உலகம் அழியும் அன்று, கேள்விகளுக்கு கேட்கப்படும் நாள் அன்று, அந்த தினத்தையும் இது குறிக்கின்றது. 89 1 to 5. கியாமத் நாள் ஏற்படுவதற்கு முன்னரும், கியாமத் நாள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த நாளும், இந்த 2 விஷயங்களை குறிக்கின்றது. 89 1 2லேருந்து 5 வரை. இப்பொழுது நான் உங்களுக்கு 75%
விளக்கத்தை சொல்லிட்டேன். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காரணம், உதாரணத்தை சொல்லிட்டேன், வழியும் சொல்லிட்டேன். இப்போ நீங்க ஓதுறீங்களா, கண்டுபிடிக்கிறான்னு நான் பார்க்குறேன். இன்னும் நீங்க ஓதவில்லை. யாரும் குரானை தொடரல, இன்னைக்கு வரையும் யாரும் குரானை தொடரல. அது சொல்லிடுறேன். இந்த குரூப் மீட்டிங் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. இது பேசி எந்த விஷயத்தையுமே நீ கண்டுகொள்ளவில்லை. அது கேட்ட கேள்வி எதற்கும் பதில் இதுவரையும் வரவில்லை. சரி, இது உங்களுடைய சொந்த விருப்பம், இதில் நான் தலையிட முடியாது. சொல்லுவது மட்டும்தான் என்னுடைய வேலை. இப்போ கண்டுபிடிங்க. இந்த 89வது சூறாவில் 1 2 3 4 5க்கு இப்போ ஓதி கண்டுபிடிங்க. இதையும் ஓத மாட்டேன், சொல்ல மாட்டேன் சொல்றேன், ஒரு சொந்த விஷயம். அதை பற்றி கவலை இல்லை. இந்த கவலை உங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கும். நான் இதுக்கு உங்களுக்கு தொந்தரவு பண்ணேன்னு. சரி, இப்போ நீங்கள் குரானில் நிறைய வார்த்தைகளை பார்த்திருப்பீர்கள். எத்தனையோ விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். அனைத்து விஷயங்களையும் செய்வதற்கு உங்கள் வீடுகள் தான். இதை தவிர எங்கே நீங்க போக முடியாது. உங்க வீடுகளில் தான் அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்க வேண்டும். உதாரணத்திற்கு, நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கும் பள்ளிவாசல்கள், நீங்கள் சொல்லும் மஸ்ஜித், நீங்கள் சொல்லும் மசூதி என்றெல்லாம் சொல்லுகின்றீர்களே, கட்டடங்களை கட்டிக்கொண்டு, அதை பற்றி அல்லாஹும் ரசூலும் குரானும் என்ன சொல்லுகிறது பார்த்துடுவோம். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் எப்படிப்பட்டது என்பதையும் இப்பொழுது உங்களுக்கு காட்டிவிடுகின்றேன். அதுக்கு பின்பு அந்த மஸ்ஜிதில் செய்யக்கூடிய காரியங்களையும் ஒரு 30-40 விஷயங்கள் சொல்லுகின்றேன். அதையும் ஒழுங்காக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போ மஸ்ஜித், உங்க பள்ளி வாசலை பார்த்தா பேச போறேன். 9ல 107 எடுங்க. 9வது சூறாவில் 107, 9 சாப்டர் 9 ஆயத்து 107 ஒழுங்கா பாருங்கள். நீங்க ஒழுங்கா கேட்டுக்கொண்டிருந்தாலே இன்னவரை நல்ல குரான்ல பாதி விஷயம் எல்லாம் புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது, ஆசையும் கிடையாது, எதை பத்தியுமே பேசுறது கிடையாது. அப்படிதான் போயிட்டு இருக்குது உங்களுடைய காலம். அது ஒரு சொந்த விஷயம். இப்போ எல்லாம் எடுத்துட்டீங்களா? 9ல 107 படிக்கிறேன், ஒழுங்கா கேட்டுக்கொள்ளுங்க. படிக்கலாம். இன்னும் தீங்கிழைக்கவும் நிராகரிப்புக்கு உதவி செய்யவும் மூமின்களிடையே பிளவு உண்டு பண்ணவும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதமாய் போர் புரிந்தவர்களுக்கு ஒரு புகலிடமாகவும் ஆக்க ஒரு மஸ்ஜிதை முன்னர் நிறுவியவர்கள் நாங்கள் நல்லதையே அன்றி வேறொன்றும் விரும்பவில்லை என்று நிச்சயமாக சத்தியம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் நிச்சயமாக பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சியம் கூறுகிறான். இப்போ ரசூல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது 9வது சூறாவை மக்களுக்கு ஓதி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்பு 8 சூறாக்கள் வந்துவிட்டன. இந்த மக்கள் மஸ்ஜித் மஸ்ஜித் என்ற வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு, தவறாக புரியவில்லை, வேண்டுமென்றே இதற்கு நாம் தான் ஒரு அர்த்தத்தை உண்டாக்க வேண்டும். ரசூல் சொல்லுகின்ற மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் உருவத்தையோ பொருளையோ ஒரு கட்டிடத்தையோ ஸ்ட்ரக்சரையோ செய்ய வேண்டும் என்று ஒரு மஸ்ஜிதை, ஒரு பள்ளிவாசல் தான் நீங்க சொல்றீங்க, பள்ளிவாசலை அல்ல மஸ்ஜித் தான் மசூதின்னு சொல்றாங்க.
ஒரு கட்டிடம் வேண்டும் என்று கட்டினார்கள். கட்டியும் விட்டார்கள். ரசூல் காலத்திலேயே இது கட்டப்பட்டு விட்டது. அந்த மஸ்ஜித் தான் உலகம் பூரா இன்னைக்கு இருக்கு. அந்த மஸ்ஜித் தான். வேற அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன மஸ்ஜித் கிடையாது. அந்த காஃபிர் மக்களால் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல், அந்த மசூதி, அந்த கட்டிடங்கள், அதுதான் இன்று உலகம் முழுவதும் கட்டப்பட்டும் அதில் நீங்கள் உங்களுடைய செயல்களை செய்து கொண்டு வைக்கின்றீர்கள். அல்லாஹ்வுக்கு விரோதமான செயல்களை தாராளமாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போ அல்லாஹ் சொல்றான், நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த மஸ்ஜித் கட்டவங்க என்ன பர்பஸ், எதுக்காக கட்டினாங்க தெரியுமா? இந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் கட்டிடத்தை படிங்க. நம்பர் 1, தீங்கிழைக்கவும். தீங்கு இழைக்கவும். ரசூலுக்கும் ரசூலை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களுக்கு தீங்கு இழைக்கவும், கெடுதல் பண்ணவும், துன்பத்தை தருவதற்காகவும். நம்பர் 2, நிராகரிப்புக்கு உதவி செய்யவும். நிராகரிப்புக்கு உதவி செய்வது என்ன? இந்த குர்ஆனை நிராகரிச்சிடணும். இந்த குர்ஆனை தொடக்கூடாது. இந்த குர்ஆனை யாரும் படிக்கக்கூடாது. ரசூல் பேச்சை கேட்கக்கூடாது. நாங்க சொல்வதுதான் கேட்க வேண்டும். இந்த நிராகரிப்பதற்காக, அந்த ஒரு விஷயத்திற்காகவும் மூமின்களிடையே பிளவு உண்டு பண்ணவும். மூமின்கள் ரசூல் பேச்சை கேட்டு 1, 2, 5, 6 பேர் வந்துக்கிறாங்க, குர்ஆன் பக்கம் வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு பிரிவினை உண்டாக்கி அந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கம் வாங்க, இதான் உண்மையான மஸ்ஜித், இதுக்குள்ள வாங்க, நாங்க சொல்லித்தரோம் செய்யுங்க, ரசூல் தப்பா சொல்றாரு, அதெல்லாம் ஒத்து வராது. அப்படி அன்னைக்கு ரசூல் காலத்திலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. 9வது சூரா நடந்துட்டு இருக்குது. அப்பவே பள்ளிவாசல் கட்டியாச்சு. கட்டிட்டு எந்தெந்த காரணத்திற்காக, எந்தெந்த காரணத்தை. அடுத்தது, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதமாய் போர் புரிந்தவர்களுக்கு ஒரு புகலிடமாகவும். இப்போ 1வது சூறால இருந்து 8வது சூறா பாருங்க, அந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயம் வருகின்றன. வார், யுத்தம், அதை பற்றி இருக்கின்றன. அப்பொழுது ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் விரோதிகளுக்கும் மூமின்களுக்கும் உள்ள யுத்தம், சண்டை. இந்த சண்டையில ரசூலுக்கு அகைன்ஸ்ட், ரசூலுக்கு விரோதமாக எவர்கள்லாம் சண்டை போட்டார்களோ அவர்கள்லாம் இந்த பள்ளிவாசல் வந்துருங்க, உங்களுக்காக மஸ்ஜித் கட்டிருக்கிறேன், இங்க வந்து தங்கிக்கிறங்க என்று இந்த 4 விஷயத்திற்காக ஒரு மஸ்ஜிதை கட்டிவிட்டு ரசூல் சொன்னா, இதெல்லாம் செய்யாதீங்கப்பா, இதெல்லாம் அநியாயமான செயல், தவறான செயல் என்று ரசூலும் பயான் பண்ணி கொண்டிருக்கின்றார். நல்லதே செய்யுங்க, எது கெட்டது செய்யாதீங்க, இதெல்லாம் குர்ஆன்ல கிடையாது, அல்லாஹ் சொல்லல, நீங்களே கற்பனை பண்ணி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பள்ளிவாசல் கட்டுறது, இந்த மஸ்ஜித் கட்டுறது நீங்களே செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அல்லாஹ்வும் ரசூலும் குர்ஆனும் சொல்லவில்லை என்று சொல்லி இருக்க, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? மக்கள், நாங்கள் நல்லதையே அன்றி வேறொன்றும் விரும்பவில்லை. நாங்க நல்லதே தான் ரசூல் செய்யறோம். நீங்க தான் மஸ்ஜித் சொல்றீங்க, நான் மஸ்ஜித் கட்டிட்டோம், இது என்ன தப்பு, நல்லதான் செய்யறோம் என்று அந்த மக்கா காஃபிர்கள், மதீனா காஃபிர்கள், அரபியர்கள் இவ்வாறு ரசூலுக்கு பதில் கூறினார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன விஷயத்துக்காக இவனுங்க அந்த கட்டுறதை கட்டுறாங்க, மஸ்ஜித் கட்டுறாங்க, அதுக்கெல்லாம் மஸ்ஜித் சொல்றான், அந்த மஸ்ஜித் கட்டுறாங்க, பார்த்துக்கிறங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு, என்ன பதில் சொல்றாங்க, நல்ல இந்த மாதிரி சொல்லிட்டான், கெட்டவர்கள் சொல்லிட்டான். குர்ஆனுக்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விரோதமாக ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்க. மக்களும் அதுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவுமே ஆரம்பிச்சாச்சு. நீங்க 5 வேளை தொழில் பண்ணுங்க, அது அன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. 5 times ப்ரேயர் பண்ணுறீங்களே, அது அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதான்ப்பா சலாத்துன்னா, இதான் இப்படிதான் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் நல்லதான் செய்கிறோம், நான் நல்லதான் செய்கிறோன்னு அதுவும் சொல்லிட்டாங்க. இதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்னு பாருங்க. நிச்சயமாக பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சியம் கூறுகிறான். நான் என்ன சொல்றாங்க அவங்க? அவர் என்ன சொல்றாங்க? மக்கள் என்ன சொல்றாங்க? அவர் என்ன சொல்றாங்க? எதுக்காக கட்டு சொல்றாங்க? நாங்கள் நல்லதையே அன்றி வேறொன்றும் விரும்பவில்லை. நல்லதா விரும்பி கட்டிருக்கிறோம், வேறொன்று நாங்கள் தப்பா செய்யல. அப்புறம் என்று நிச்சயமாக சத்தியம் செய்வார்கள். நிச்சயமாக ரசூல் கிட்டையும் எல்லாம் சத்தியம் செய்வார்கள். இதான்ப்பா ரசூல நீங்க சொல்றீங்களே, இதான் மஸ்ஜித், புரிஞ்சுக்கோங்க,
அப்படின்ட்டு அவங்க ரசூலுக்கு சொல்றாங்க. ஆனால் அவர்கள் நிச்சயமாக பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சியம் கூறுகிறார். இப்ப அல்லாஹ் சாட்சி வந்துட்டாங்க. நீங்க கட்டின பள்ளிவாசல்கள், நீங்க கட்டின மசூதிகள் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அன்னைக்கு கட்டப்பட்ட அந்த மஸ்ஜிதும் பள்ளிவாசல்கள் தான் இன்னைக்கு உலகம் பூரா பரவிட்டு இருக்குது. நீங்களும் மனுத்தரமான விரோதிகளாக அங்கு கூடியிருப்பவர்கள், அவர்கள் கட்டி அந்த பள்ளிவாசலில் இருப்பவர்கள் அல்லாஹ்வுக்கு மனுத்தரமான விரோதிகள், அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த பொய்யர்கள் கூட்டம் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு தம்பி. அங்கேதான் நீங்க போய் உங்களுக்கு இஷ்டப்பட்ட வேலை செஞ்சு வர்றீங்க. குர்ஆனுக்கு விரோதமான என்ன செயல்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கிறீங்க. பொய்யர்கள் ஆண்டவன் பட்டம் கொடுத்து விட்டான். இந்த உலகம் லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள் மசூதிகள் கட்டிப்பட்டாச்சு. இன்னும் கட்டிட்டே இருக்கிறாங்க. ஒரு டொனேஷன் வாங்கி பிச்சை எடுத்து கட்டிடுறாங்க. கேட்டால் அல்லாஹ்க்காக செய்கிறாங்களாம். செய்யிட்டு இன்னும் நல்லது செய்யணும். அன்னைக்கு ரசூலுல்லாஹே சொல்லிட்டாங்க. ரசூல் முன்னாலேயே பள்ளிவாசல் கட்டிட்டாங்க. வேலை வேகம் வளர்ந்துட்டு இருக்குது. மக்களை திசை திருப்பி கெட்ட வழியில் இழுத்துட்டாங்க. இவங்க சொல்ற மக்களுக்கு பிடிச்சு போச்சு. இந்த மஸ்ஜித், இந்த கட்டிடங்கள் மக்களுக்கு பிடிச்சு போச்சு. அல்லாஹ் பொய்யர்கள், நான் குர்ஆன்ல எதுவும் சொல்லவில்லை. இதே மாதிரி பள்ளிவாசல் கட்டி கொள்ளுங்கள், அங்கே நின்று எனக்கு சலாத் எடுத்துங்கள் நான் சொல்லவில்லை. 5 வேளை தொழுங்கள் நான் சொல்லவில்லை. ரசூலும் சொல்லவில்லை, குர்ஆனும் சொல்லவில்லை. பொய் சொல்கிறார்கள் சொல்லிவிட்டான். இப்ப நல்லா எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிறீங்க. உண்மையை தெரிஞ்சு அதன்படி நடப்பதற்கு தைரியம் பாருங்க. நீங்க இப்பொழுது இருப்பது ஷைத்தான் காட்டிய வழியில் முழுமையாக பூர்ணமாக நீங்க அமைந்து விட்டீர்கள். நல்ல ஆணி வேறு மரம் நிற்கிற மாதிரி அந்த மாதிரி உங்க வாழ்க்கை அனைத்தும் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அனைத்தும் ஷைத்தானுடைய செயல்களை பூர்ணமாக 100% 100% ஷைத்தான் வாழ்ந்துக்கிறீங்க. இதை விட்டு வெளியே வர முடியாது. அதை சொல்லிடுறேன். நீங்க ஷைத்தான் வாழ உட்கார்ந்து ஓதுறீங்க, அதையும் சொல்லிடுறேன். ஷைத்தான் வழியில முழுமையை உட்கார்ந்து கொண்டு ஷைத்தான் வழியில் சம்பாத்தியத்தை கொண்டு ஷைத்தான் வழியில் வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. அப்படி போய்கொண்டிருக்கிற நிலையில் நீ குர்ஆனை ஓதி கொண்டு வருகிறீர்கள். ஒரு கால் நீங்க குர்ஆனை தொடர முடியாது. இப்படி ஓய்க்க வேண்டியதுதான். ஒரு கால் புரியாது. நீங்க அதை வெளியே வர மாட்டீங்களா? எப்படி வெளியே வருவீங்க? நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் செயல்கள் இருந்து எப்படி வெளியே வருவீர்கள்? வர தைரியம் இருக்குதா? வருவதுக்கு தைரியம் இருக்குதா? ஷைத்தானுடைய டோட்டல் கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்கம்மா, வர முடியாது. ஒருக்கா வர முடியாது. வெறும் ஓய்ட்டு இருக்க வேண்டியது தேவையில்லாம் ஓய்ட்டு. இப்போ எந்த பிரயோஜனம் இல்லாம போய்கிட்டு வெளியே வந்தாதான், அதை விட்டு வெளியே வந்தாதான் நீங்க செய்ய முடியும், ஓத முடியும். அது உட்கார்ந்துக்கிட்டா ஓத முடியாது. இன்று வரை எந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. காரணம், நீங்க உங்களுடைய வாழ்க்கை அஸ்திவாரம் ஷைத்தான் பேசிட்டு இருக்குது. ஷைத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அதில் தான் சம்பாத்தியம் இருக்கின்றது. ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுடைய சம்பாத்தியம், உணவு எல்லாம் வானத்தில் இருக்கு, நான் தர எடுத்துக்கிட்ட சொல்லிட்டான். கால் வந்துச்சா? என்னைக்கு அது ஆசைப்பட்டீங்களா? வானத்தில் சாப்பாடு எடுத்துன்னு அல்லாஹ் உணவு தரேன்னு சொல்றான். அந்த உணவு வாங்கி சாப்பிடணும். இந்த உலக வாழ்க்கையில சம்பாதிச்சு வாழக்கூடாதுன்னு நானும் சொல்லிட்டானே, கேட்டீங்களா? முடியாது. இப்போ சொல்றனால முடியாது, நாளைக்கு முடியாது. போற போக்கு சரியில்லை. எப்படி நீங்க எந்த தைரியத்தை விட்டு வெளியே வருவீங்க? இப்போ உங்க பள்ளிவாசல இந்த உலகம் பூரா நடந்து ஒரு பள்ளிவாசலை பத்தி எல்லாம் சொல்லிட்டான். ஆனா காதல் எத்தனை படிச்சிருப்பீங்க? என்னைக்காவது உட்கார்ந்து என்ன இந்த மாதிரி அதான் சொல்றான்னு நம்ம என்ன செய்யறோம்? யாரா ஒருத்தன், ஒரு மனுஷன் இந்த உலகத்தை அனைத்து மணியும் கேட்கிறேன், ஒருத்தன் இதை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஆளு சொல்லிருக்கிறானே என்றாவது என்னைக்காவது படிச்சது பார்த்ததுண்டா? கிடையாது. அவங்களுக்கு கவலையே கிடையாது. என்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போனாம்பா, இதெல்லாம் மனுஷன் கேட்பான். அப்படிதான் உங்க மனசு இன்னைக்கு ஓடிட்டு இருக்குது. உங்களால முடியாது சொல்லிட்டு. உனக்கு எத்தனை வருஷம் தான் முடியாதுப்பா? முடியாது. இன்னும் அந்த தயாராகல. நீங்க இந்த ஷைத்தான் விட்டு வெளியே வரணும்னு தயாராகல. நீங்க காரணம் ஷைத்தான் தெரியாது உங்களுக்கு.
ஷைத்தான் தெரிஞ்சாதான் அவனுக்கு வெளியே வருவீங்க. அவனுக்கு தெரிஞ்சாதான் அல்லாஹ் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அல்லாஹ் அவனுக்கு கற்றுத் தருவாங்க. ஒவ்வொரு விஷயங்களும் பாஸ் பண்ணி வரணும். நீங்கள் எதுவுமே தெரியாமல் சும்மா வர்றது போத போயிட்டு இருக்குது செய்யுங்க. நான் அவனுக்கு எடுக்க விரும்புகிறேன். இப்போ அல்லாஹ் சொல்கிற மஸ்ஜித், மனிதர்கள் செய்கிற மஸ்ஜித் உலகம் பார்த்துட்டீங்க. இப்போ அல்லாஹ் சொன்ன மஸ்ஜித் எவன் செஞ்சதும் கிடையாது, அது என்ன புரிஞ்சதும் கிடையாது. இப்போ 108வது சூரா படிங்க. நெக்ஸ்ட் ஆயத்து 9ல 108 படிங்க. ஆகவே நபியே, அங்கு நீர் ஒரு காலும் நிற்க வேண்டாம். இப்ப நபி கட்ட வந்துருச்சு. உங்க முன்னால இந்த மாதிரி பள்ளிவாசல் கட்டிட்டு இருக்கிறாங்க. கேட்டாதான் மஸ்ஜித் சொல்றானுங்க. நபியே, நீ ஒரு காலம் அந்த இடத்துக்கு போய்விட வேண்டாம், அங்கு போய் இருக்க வேண்டாம், அதற்கும் உமக்கு எந்த சம்பந்தம் இல்லை. பாத்தீங்களா? முதல் வரியில எல்லாம் புரிஞ்சிருப்பீங்களா? நிக்க வேண்டாம் ரசூல் சொல்லிட்டு, ரசூலுக்கு அல்ல ஆர்டர் போட்டா ரசூல் அதை பத்தி கண்டுக்கவே போகும் இல்லை. அவனுக்கு எதாவது செஞ்சு போறான். காஃபிர்த்தனமாக செயல்கள், இந்த பள்ளிவாசல் கட்டுறது, மசூதி கட்டுறது காஃபிர்கள் செயல்கள், பொய்யர்கள் செயல்கள் என்று சொல்லிவிட்டான். ஆகவே ஒரு காலம் அதில் அவர் கட்டிய இடத்தில் நிற்க வேண்டாம். ரசூல் காரர். இந்த ரசூலை பின்பற்றி ஒருத்தனும் கிடையாது. நான் அங்கேதான் போய் நிற்பேன்னு மூளைக்கு மூளை பள்ளியாசை கட்டி கொண்டு செயல் ஈடுபட்டு கொண்டு, அது தனி ஜாதி பாதின்னு ஒன்றும் சொல்ல முடியாது. தனியாக மதத்தை ஏற்படுத்தி விட்டு அப்படி போயிடுச்சு. அந்த மதத்தை தான் நீங்கள் என்ன இல்லை நினைக்கிறீங்க, அது வெளியேற மாட்டேங்கிறீங்க. அது சொல்லி கேட்டுக்கிறீங்க. இப்போ ரசூலுக்கு ஆர்டர் போட்டால் அங்கே ஒரு காலம் நிற்க வேண்டாம், அது தகுதியுடைய அல்ல, கெட்டவைகள் தான் இந்த பள்ளிவாசல் மசூதி என்று குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான். இந்த கெட்ட செயல் உலகம் பூரா நடந்துட்டு இருக்குது. செங்கல், ஜல்லி, சிமெண்ட் வாங்கி கட்டிட்டே. குர்ஆன் ஓதாதவருடைய செயல்கள் அது. குர்ஆன் ஓதியவருடைய செயல் 9:108. அங்கு ஒரு காலம் நிற்க வேண்டாம். எழுதிக்கலாம், ஒழுங்கு எழுதிடுவாங்க. ரசூலுக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை, ரசூல் அல்லாஹ் சொன்ன பள்ளிவாசல் எது, அல்லாஹ் சொன்ன மஸ்ஜித் எது என்று நீங்களே குறித்து எழுதிக்கிறீங்க. நிச்சயமாக ஆரம்ப தினத்திலேயே பயபக்தியின் மீது அடிக்கோலப்பட்ட மஸ்ஜித் உள்ளது. நிச்சயமாக ஆரம்ப தினத்தில் என்னைக்கு இந்த மனிதனை படைத்தானோ அப்பொழுதே சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அவனையே வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆரம்ப காலத்திலேயே அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய பயபக்தி தக்குவா என்னும் தளத்தில், தக்குவா என்ற பொருளில் அமைக்கப்பட்ட மஸ்ஜித் ஒன்று உள்ளது. அது தக்குவாவின் அடிப்படையில், பயபக்தியின் அடிப்படையில் அந்த மஸ்ஜித் எழுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த மஸ்ஜித் கட்டணம் தேவையில்லை, உருவம் தேவை கிடையாது, ஸ்ட்ரக்சருக்கு தேவை கிடையாது, பில்டிங் தேவை கிடையாது, மசூதி கிடையாது, பள்ளிவாசலும் கிடையாது. கண்ணால் பார்க்க முடியாத இதயத்தால் உண்டாக்கிய ஓர் மஸ்ஜித் இருக்கின்றது. அதில் நீர் நிற்பதற்கு மிகவும் தகுதியானது. அந்த அடிப்படையில், எந்த அடிப்படையில், தக்வா என்ற அடிப்படையில் அந்த மஸ்ஜிதை கட்டி, இருதயத்தாலே கட்டி, அதில் நீர் எப்பொழுது இருக்க வேண்டும், அதில் நீர் எப்பொழுது இருக்க வேண்டும், அதுதான் உமக்கு தகுதியானது. இப்போ நாம் அனைவரும் இன்னும் மஸ்ஜித் என்ன தெரியாது, அது மஸ்ஜித் பக்கம் போகல, அந்த ஆயத்தை படிக்கல, நமக்கு தேவையே கிடையாது என்று அன்று சொன்னார்களே, அந்த கூட்டத்தை சார்ந்தவர் தான் நீங்கள் அனைவரும். நீ வரமாட்டீங்க தம்பி, வரமாட்டீங்க. ஒரு காலம் புரியாது. இத்தனை வருஷம் ஒதுக்குறீங்கள, என்னைக்காவது என்ன இந்த மாதிரி எல்லாம் சொல்றான்னு, இந்த மாதிரி எல்லாம் விளக்கம் சொல்றான்னா, இந்த மாதிரி ஊர்வலம் இந்த போயிட்டு இருக்குது, அப்படியா என்னைக்கு நினைத்ததுண்டா? நினைக்க மாட்டீங்க, நாளைக்கு நினைக்க மாட்டீங்க. நம்மளுக்கு என்ன வந்துச்சு, போய் தான் இருப்பீங்க. நேரம் ஒன்று வரும், ஒரு நேரம் வரும், திடீரென்று அல்லாஹ்வுடைய வேதனைகளை பிடித்துக்கொள்ளும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகவே அவர் போகிற போக்கிலே அல்லாஹ் விட்டு விட்டான். அதில் தான் இந்த மஸ்ஜித் அடிப்படையில் கட்டப்பட்ட மஸ்ஜித். என்ன மஸ்ஜித்? தக்வா அடிப்படையில் கட்டப்பட்ட மஸ்ஜித் இருக்குது. அதில் தான் நீ நிற்க தகுதி உடையவர். தகுதி தேவைப்படுது பாருங்க.
அல்லாவின் மஸ்ஜிதில் நீங்கள் நின்று எல்லா வேலைகளையும் செய்வதற்கு தகுதி தேவைப்படுது. அந்த தகுதியை ரசூல் அடைஞ்சிட்டாங்க. அதை இப்ப ரசூலை பின்பற்றுறீங்கன்னு சொல்றான். பின்பற்றுறீங்களா? அதை முடியாது. சும்மா ரசூல் சொல்லுவோம், மீளாது விழான்னு சொல்லி உறுப்பினர்களை பார்ப்போம். ரசூல் பின்பற்ற மாட்டோம், ஒரு காலம் பின்பற்ற மாட்டோம் என்று உறுதி அளிக்கிறாங்க. இன்று வாழும் ஷியா சுன்னி 160 கோடி மக்களும் உறுதி அளிக்கிறாங்க. ஒரு காலம் இந்த குரான் படி போயிடக்கூடாது, குரானை படித்து வரக்கூடாது. அந்த இது வைராக்கியத்தில் நீங்க இருக்கிறீங்க. அதை விட்டுட்டு எப்படி வெளியே வருவீங்க? அதை விட்டு வெளியே வந்தாதான் குரான் புரியும். அறிவுடைய மக்கள் வருவீங்க, இல்ல முடியாது. படி. அங்கிருக்கும் மனிதர்கள் தூய்மை உடையோராக இருப்பதையே விரும்புகிறார்கள். இப்போ தூய்மையாக இருப்பதை விரும்புவார்கள். அங்கு இருக்கும் மக்கள் எங்க? அந்த தக்குவாவின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட மஸ்ஜித் இருக்குது. அந்த மஸ்ஜிதில் தூய்மை உடையவர்கள் மட்டும் இருப்ப ஆசைப்படுவார்கள். அங்கு இருப்பவர்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் எண்ணத்தோடு இருந்துட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் தக்குவா என்ற அடிப்படையில் கட்டப்பட்ட மஸ்ஜித் இருக்குது. அதுக்கு சிமெண்ட் ஜல்லி கில்லு செங்கல் தான் தேவை கிடையாது. ஃபுல்லா இதயத்தாலே செய்யக்கூடிய கட்டப்பட்ட அந்த தக்குவா அடிப்படையில் உள்ள மஸ்ஜிதில் தூய்மையானவர்கள் இருக்க ஆசைப்படுவார்கள். அல்லாஹ் தூய்மை உடையோரையே விரும்புகிறான். அந்த தூய்மை உடையவரையே அல்லாஹ் விரும்புகின்றான். அந்த மஸ்ஜித் இருக்கிறாங்கல்ல, ஆரம்ப தினத்தில் இந்த தக்குவாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட மஸ்ஜித், அந்த மஸ்ஜித் எங்களுக்கு வேணும். அதில் தான் எப்போ இருப்போம். ரசூல் அதெல்லாம் இருந்தால் இங்கே இருக்க ஆசைப்படுவார்கள் உண்மையாளர்கள். இப்ப அடுத்தது படிங்க 110வது ஆயத்து 109 படிங்க. அடுத்தது 9 100. எப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க தம்பி எல்லாரும்? இவர்கள் கட்டி கொண்டிருக்கும் பள்ளியாசல்கள் அல்லாஹ் கட்டிய பள்ளியாசல் ரெண்டு புரிஞ்சுக்கணுங்க. ரசூல் எந்த பள்ளியாசல் இருந்த எந்த மஸ்ஜித் இருந்தா பாத்துருங்க. இவங்க எந்த பள்ளியாசல் இருக்கான்னு பாத்துக்கிறோங்க, புரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் சொல்ல அவசியம் கிடையாது. தெளிவு அல்லாஹ் சொல்லிட்டான், ரெண்டு பிரிச்சு கொடுத்துட்டான். இதுக்கு மேலேயே நான் படிக்க மாட்டேன், ஓத மாட்டேன், ஒவ்வொரு உலகம் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்கள் செய்வோம் என்றால் நீங்கள் அப்படியே இருங்கள் என்று அல்லாஹ் ஆசீர்வாதம் செய்து விட்டான். இப்படி இருந்தீங்க, ஒரு காலம் தொற்றாதீங்க என்று அல்லாஹ் முடிவெடுத்து சபித்து விட்டான். சபித்த கூட்டம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்காந்து. அதை புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் சபிக்கப்பட்ட கூட்டம் நம்ம எல்லாம். நம்ம ஒரு காலம் சொர்க்கத்துக்கு வந்துங்க, சொர்க்கம் இஸ் ரூல்ட் அவுட், சொர்க்கம் போயிடுச்சு, நரகம் தான் நம்மளுக்கு ரெடியா இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறோங்க, நரகம் மட்டும்தான் அவளுக்கு, சொர்க்கம் போயிடுச்சு. எல்லாம் புரிஞ்சுக்கிறோங்க, சொர்க்கம் கைவிட்டு போயிடுச்சு, கண்ணுட்டு தூரம் போயிடுச்சு. உங்க முன்னால் ரொம்ப கிட்ட பக்கத்துல நரகம் ஒன்று ரெடியா இருக்குது. எப்போ சாவா உள்ள இழுத்து போகணும்னு காத்துட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிறோங்க. ஆனால் அதுக்கு பயப்பட்டீங்க நீங்க, அதுக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க. படிங்க. இப்ப 110வது 109வது ஆயத்தை படிங்க. யார் மேலானவர்? பயபக்தியுடன் அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு கட்டிடத்தின் அடிப்படையை அமைத்தவரா, அல்லது பூமியை ஒட்டி அடிப்படையிட்டு கட்டடத்தை அதுவும் சரிந்து பொடி பொடி பொடியாக நொறுங்கி அவருடன் நரக நெருப்பில் விழுந்துவிடும். அல்லாஹ் அநியாயக்கார மக்களை நேர்வழியில் நடத்த மாட்டான். இப்ப அல்லாஹ் கேட்கிறான், அல்லாவின் தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட மஸ்ஜித் மேலானதா? இந்த கட்டிடங்கள் பூமியை தோண்டி பள்ளம் தோண்டி சிமெண்ட் போட்டு ஜல்லி போட்டு செங்கல் வச்சு கட்டுறாங்களா, இது மேலா? இது எந்த விஷயம் இடிந்து விழுந்துடுறது, இது இடிந்து விழுவாதது. எது மேல்? இது மேலா அது மேலா? நம்ம பார்த்து கேட்கிறான்ப்பா. என்னைக்கா பதில் சொன்னீங்களா? பள்ளியாச சிமெண்ட் கட்டி இப்போ ஜல்லிக்கல் போட்டு கட்டுறதா பெஸ்ட் கட்டிட்டு இருக்கீங்களா? பெரும் பெரும் பள்ளியாச அப்படி கட்டிக்கிறாங்க, இப்படி கட்டுறாங்கன்னு பள்ளியாச கல்லையும் சிமெண்ட்டையும் புகழக்கூடிய ஆதாரம் பண்ணிக்கிறீங்க. எல்லாம் புகழை கொண்டு வாழக்கு விட்டுட்டு இவ்வளவு பெரிய பள்ளியாசம் கட்டினாங்க. அங்கே இந்த ஊர்ல இவ்வளவு பெரிய பள்ளியாசம் இருக்கு, அதான் சொல்றீங்க. இதா சொன்னாங்கல்ல. இப்ப எல்லாம் கேட்கிறான், அது மேல தக்வாவின் அடிப்படையில் பயபக்தி அடிப்படையில் கட்டப்பட்ட மஸ்ஜித் மேலான்னு ஆண்டவன் கேட்கிறான். அது நல்லா புரிஞ்சுக்கிறவங்க, நீங்க உள்ள நின்று உங்களுடைய செயலை செஞ்சுட்டு வரிசையை நின்று செய்கிற உங்க பள்ளியாசல்ல அது இடிந்து விழுந்து, நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அங்க வரிசை நின்று
உங்க வேலை செய்யறீங்கல்ல, அனைவரும் சொர்க்க நரகத்தில் போய் விடுவார்கள். பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்குள்ள வரிசைக்கு நின்று உங்க வேலை செய்யறீங்களே, அந்த வேலை செய்து கொண்டு கூட்டம் அப்படியே இடிஞ்சு வந்து நரகத்துக்கு போய் விடணும். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. நான் சொல்லிச்சுக்காதீங்க. கூட்டம் கூட்டமா ஓடுறீங்க. வெள்ளிக்கிழமை எல்லாரும் போங்க. அவ்வளவு பேர் ஆளுங்களோட பள்ளியாசம் இடிஞ்சு நரகத்துக்கு போகிறது. அது மேல நான் ரசூலுக்கு சொன்ன தக்குவான அடிப்படையில் கட்டுற மஸ்ஜித் மேலான்னு இப்போ உங்களுக்கு பார்த்து கேட்குறான். உங்களுக்கு பள்ளியாசம் பிடிக்கும், அந்த 30 நாள் பட்டி தான் பிடிக்கும், அந்த 5 வேலை செய்ய உங்களுக்கு பிடிக்கும், அதான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உலகா பறையிட்டு இருக்கிறதுலாம் பறையிட்டு இருக்குது. அல்லாஹ் எந்த கவலையும் கிடையாது. நரகம் நிச்சயமான பிறகு ஏன் வந்து நல்லா கவலைப்படணும். கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் வாழ்ந்துட்டு விட்டாங்க. இவங்க போறாங்க. இப்போ 5 வேலை தொழுக வெள்ளிக்கிழமை பண்ணுங்க, வேணாம் சொல்றேன், தாராளம் பண்ணுங்க, நல்லா சொல்லிட்டான். அதுதான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுன்னு தவிர புதிதாக நான் எதுவும் சொல்லவில்லை. நீங்கள் படிக்கவும் இல்லை. உங்களுக்கு புதுசாக இன்னைக்கு தான் வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் பார்க்குறீங்க. என்னைக்காவது படிச்சிருந்தா நிறைய பேசியிருப்பீங்க. தொடர்றதே கிடையாது. இந்த குறை தொடக்கூட என்ன தோற நீங்கள் எல்லாம் உட்காந்து கேட்டுருக்கீங்க. போங்க, சும்மா தேவையெல்லாம் உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் என்னைக்கு வருவீங்கன்னு நல்லா தெரியும். 9:24 படி என்னைக்கு ஒருத்தன் விட்டு வெளியேறானோ அன்னைக்கு தான் குரான் புரியுமே தவிர நீங்கள் 9:24 படி அதில் சரியாக உட்காந்துட்டீங்க. அசைக்க முடியாமல் உட்காந்து வாழ்க்கை ஆரம்பிச்சாச்சு. அது வந்தாச்சு, இன்னும் வர முடியாது. இன்னும் நான் குரானை வாங்கி போகிறேன், குரானை திருத்த போகிறேன், குரான் வளர்க்க போகிறேன், என் எடுத்தால் கதைக்கே ஆகாது. சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் நினச்சப்பெல்லாம் அப்புறம் ஓதிட முடியாது. ஓதத்துக்குள்ளே நம்ம ஹயாத் முடிஞ்சு போயிடும். அந்த நிலை வந்தாச்சு. இன்னுமே ஓதிலாம் ஒரு காலம் செய்ய முடியாது. அதுக்கு தனி கவனம் வேணும், தனி இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும், தியாகம் பண்ண தயார் இருக்கணும். இருந்தால் தான் உங்களால் முடியும். 9வது சூறாவில், இதே 9வது சூறாவில் 24வது ஆயத்தின்படி எவன் வெளியேறுகின்றானோ அவனால் மட்டும்தான் இந்த குரானை ஓத முடியும். எவனால முடியாது, எந்த பெண்ணாலும் முடியாது, எந்த ஆணாலும் முடியாது. அதை சொல்லுவீங்க. இந்த நீங்கள் நிற்க கொண்டிருக்கும் பள்ளிவாசல்கள் வரிசையாக நிற்கிறீங்க. அவ்வளோ இடிஞ்சு விழுந்து அந்த மக்களோடையே அந்த பள்ளிவாசல் நரகத்துக்கு போய்விடுதா மேல ரசூல் நிற்கிறாரு தக்குவ அடிப்படையில். அந்த பள்ளிவாசல், அந்த மஸ்ஜித் மேலான்னு கேட்கலாம். அடுத்த 110வது படிங்க. அவர்கள் எழுப்பிய அவர்களுடைய கட்டடம் அவர்கள் உள்ளங்களிலே ஒரு வடுவாக இருந்து கொண்டே இருக்கும். இப்போ இவங்க கட்டுறாங்கல்ல, இன்னைக்கு கட்டிட்டு இருக்காங்க பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் இடிஞ்சு விழுந்து அந்த இருதயத்தில் பெரிய பட் ஸ்கேர், கடைசி கியாமத்து வரை இந்த ஸ்கேர் அப்படி இருக்கு. நீ கட்டையில் உன் கல் மண் செங்கல் எல்லாம் உன் மேலே விழுந்து இருதயத்திலேயே ஒரு பெரிய அட்டி விழுந்து வீங்கி போயிருக்குது. அது எப்படியே வடு அப்படி அடிப்பட்ட வடு அப்படி காயாமல் இருக்கு. நரகத்துக்கு போகிற வரைக்கும் அது உட்காந்து அங்கே உட்காந்து தொழுறாங்களே, அந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களின் உள்ளங்கள் துண்டு துண்டாக ஆகும் வரை. உள்ளங்கள் துண்டு துண்டாக போயிருக்கு. பின்னாடி எல்லாம் தொழுறாங்கல்ல, இடிஞ்சு உழுதுற பள்ளியாச இது ஒவ்வொரு உள்ளத்தையும் ஒவ்வொரு இதயத்தையும் துண்டு துண்டா ஆயிக்கணும்னு சொல்றான். நிற்கிறாங்க, எல்லாம் போய் கியூ நிற்கிறாங்க, வருஷங்க தொழுறாங்க. ஒன்றும் தெரியும் குரானை ஓதாத கூட்டத்தினர், குரானை ஓதும் ஒரு ஆள் இல்லை. ஆகவே இது அல்லாஹ் சொல்லி உங்களுக்கு கோபம் சொல்லிட்டாங்க, இது துண்டு துண்டு ஆக்கிடுறோம் பாரு சொல்றோம். துண்டு துண்டு ஆக்கு, நாங்கள் தான் பள்ளியாசல் இப்போ எங்கள் பள்ளியாசல் நீங்கள் நிற்போம் அப்படி நிற்கிறாங்க. எங்கள் ஷைத்தான் காட்டிய பள்ளியாசல் நாங்கள் எல்லாம் நிற்போம் தொழுவோம், எங்கள் வேலை தான் என்று அல்லாஹ்வுக்கு மார்த்தட்டி பதில் சொல்கிறார்கள். செய், உன் இதயத்தை துண்டு துண்டா ஆக்கி கடைசி நரகத்துக்கு போறவரை உள்ள தள்ளுறவரையும் விட மாட்டேன் சொல்றாங்க. அல்லாஹ் நன்கு அறிந்தவன் ஞானம் மிக்கவன். அல்லாஹ் நன்கு அறிந்தவன் ஞானம் மிக்கவன். புரிஞ்சுக்கிறீங்க? இந்த உலகத்துக்கு பயந்து குரானை தொடாம உட்கார்ந்து போறீங்களா? அல்ல, அல்லாஹ்வுக்கு பயந்து குரான் எடுத்து ஓதி உண்மையான மூமினான ஆண்களாகவும் பெண்களாகவும் ஆக போகின்றீர்களா? உங்களுடைய செயல், உங்களுடைய விஷயம் அது என்ன செய்யுங்க. இப்போ இந்த மஸ்ஜித் தான் இப்போ சொல்லிட்டானே, தக்குவா என்று அடிப்படையில் கட்டப்பட்ட மஸ்ஜிதுக்கு உருவம் கிடையாது, பில்டிங் கிடையாது, மசூதி கிடையாது, எந்த விதத்துமே கிடையாது.
பார்க்க முடியாது, தொட முடியாது. அவங்க இருதயத்தாலே செய்யக்கூடிய விஷயம். இப்போ இந்த மஸ்ஜிதில் தான் உங்கள் வீடு தான் உங்கள் மஸ்ஜிதாக ஆகின்றது. உங்கள் வீடு தான் உங்களுடைய மஸ்ஜிதாக ஆகிறது. அதனால வீடு தான் செங்கல் கட்டில் கட்டப்பட்ட வீடு தான் மஸ்ஜித் செய்யாதீங்க. அந்த வீட்டில் இருப்பவர்கள் உண்மையாளர்கள், அவர்கள் செய்யும் வேலை என்ன, வெளியே எங்கும் போக தேவையில்லை. உங்களுக்கு இந்த குர்ஆனிலிருந்து ஒரு 30 விஷயங்கள் எடுத்து சொல்றேன். ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. அனைத்தும் நீங்க உங்க இதயத்தால் செய்யக்கூடிய விஷயங்கள். எதற்கும் நீங்க வெளியே போக தேவையில்லாத ஆகணும். அனைத்தும் இதயபூர்வ இதயத்தால் உணர்ந்து இதயத்தால் செய்யக்கூடிய விஷயங்கள். எதற்கு வெளியே போக தேவையில்லை, வெளியே காட்ட தேவையில்லை, யாருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க செய்யும் ஒவ்வொரு செயல், குர்ஆனில் சொல்லப்பட்ட அனைத்து செயல்களும் நீங்கள் உங்கள் இதயத்தால் செய்து முடிக்க வேண்டும். அல்லாஹ் மட்டும்தான் இதை பார்ப்பதற்கும், அல்லாஹ் மட்டும்தான் நீங்கள் செய்யும் செயலுக்கு சாட்சியாளராகவும் இருக்கின்றான். இப்போ எழுதி கொள்ளுங்கள், வீட்டில் தான் அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று எழுதி கொள்ளுங்கள். 1 by 1 சொல்றேன். எல்லாம் ஏற்கனவே படிச்ச விஷயத்தை தான் அதே திருப்பி ரிப்பீட் பண்றேன். இது அனைத்தையும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உள்ளத்தால், மேட்டர் கான்சியன்ஸ், அவ்வளவு நீங்க உள்ளத்தால் செய்யக்கூடிய விஷயம், இதயத்தால் உணர்ந்து செய்யக்கூடிய விஷயம். இப்ப எழுதி கொள்ளுங்க. நம்பர் 1, வீடுகளை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது 1680 1680 எடுங்க. அது ஃபர்ஸ்ட் லைன் படிங்க. அல்லாஹ் அந்த வீட்டை பற்றி என்ன சொல்கிறான் என்று குறித்து கொள்ளுங்க. 1680 என்ன பண்றது? அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் இல்லங்களை அமைதி தளமாக ஏற்படுத்தி உள்ளான். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் இல்லங்களை, நீங்கள் வசிக்கும் வீடுகளை நீங்க அமைதி தளமாக ஏற்படுத்தி விட்டான். இந்த வீட்டை தான் நீங்க மஸ்ஜிதாவோ, மஸ்ஜித் ஹராமாவோ, பைத்துல் ஹராமா, எல்லாமே அந்த வீட்டை தான் நீங்க ஆக்கணும். நீங்க இருக்கும் இடத்தை தான், அந்த தூய்மையான மனிதர் இருக்கிறவன் தான் மஸ்ஜிதுல் ஹராம், மேன்மையான தலம் இடம். இப்ப வீட்டை பற்றி சுற்றான். இப்ப அந்த வீடை என்ன செய்யணும்? இப்ப நீங்க வீடை நம்பர் 1 எழுதிக்கிறீங்க. இதுதான் நீங்கள் கிப்லாவாக ஆக்கி கொள்ள வேண்டும். நம்பர் 1, இதுதான் நீங்கள் கிப்லாவாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொல்லிவிட்டேன் 1087. நம்பர் 2, அந்த வீடுகளை தான் நீங்கள் மஸ்ஜிதாக ஆக்கி கொள்ள வேண்டும். அந்த வீடுகளை தான் நீங்கள் மஸ்ஜிதாக ஆக்கி கொள்ள வேண்டும். चलेगा फोन ऑफ होगा. இந்த ஃபோன் ஆஃப் ஆயிருக்கு. கனெக்ஷன் clean up your device. हिंदी बा बोला सुनते सो यूट्यूब वहाँ सुनते सो ऑफ होगा. है நான் பேசுறது எல்லாம் விளங்குதா தம்பி? சார் எனக்கு திடீர்னு என் செல்ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு, அதுக்காக கேட்டுக்கிறேன். நான் பேச விளங்குதா? விளங்குதுல நான் பேசுறது? நல்லது தம்பி, திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு, அதுக்காக கேட்டுக்கிட்டேன். சார் இப்போ நான் சொல்வதை எழுதி கொள்ளுங்கள். உங்கள் மஸ்ஜித் தான் நிலையான அமைதியான தளம். அந்த வீடை தான் நீங்க கிப்லா ஆக்கி கொள்ள வேண்டும். கிப்லா என்னவென்று இது உங்களுக்கு தெரியாது. அந்த கிப்லா தான் மொத்த குர்ஆன் விஷயம் அனைத்தும் அதுக்குள்ள இருக்குது. ஆகவே வீடே நீ கிப்லா ஆக்கும்போது வீட்டில் தான் எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. வீடுகளையே கிப்லாவா ஆக்கி கொள்ளுங்கள் நல்லா சொல்லிட்டான். கிப்லா என்றால் என்னன்னு தெரியாது உங்களுக்கு. இப்போ அந்த கிப்லாவை ஆக்கி கொண்ட பிறகு
உருவம் கிடையாது, அந்த கிப்லாக்கு உருவம் கிடையாது, பில்டிங் கிடையாது. நீங்க வசிக்கும் வீடுகளையே கிப்லா ஆக்கி கொள்ளுங்கள். நீங்க 1087 பார்த்தீங்க. அதையே நீங்கள் மஸ்ஜிதாக ஆக்கி கொள்ள வேண்டும், மஸ்ஜித் ஹராமாக ஆக்கி கொள்ள வேண்டும். இப்போ நம்பர் 3 எழுதுங்க. அது மஸ்ஜித் ஹராமாக நீங்க வீட்டை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அந்த நீங்க வாழும் வீட்டை தான் மஸ்ஜிதுல் ஹராமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், புனித மஸ்ஜிதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். எப்பொழுது புனிதமாகும் என்றால், என்னைக்கு தக்வா பயபக்தி அடிப்படையில் நீங்கள் அந்த வீட்டில் வாழ்கின்றீர்களோ அப்பொழுதே அந்த வீடு மஸ்ஜித் ஹராமாக ஆகிவிட்டது. உங்களுக்கும் அந்த அல்லாஹ் சொன்ன அந்த பள்ளிவாசல் எந்த சம்பந்தமும் கிடையாது. ரசூல் இருக்கும் பள்ளிவாசல் தான் இதுக்கு உரித்தானது. நெக்ஸ்ட், அல்லாஹ்வின் மஸ்ஜித் ஆக்க வேண்டும். இதை அல்லாஹ்வின் மஸ்ஜிதாக நீங்கள் ஆக்க வேண்டும். தம்பி, நீங்கள் வசிக்கும் வீட்டை எழுதுகிறீங்க, அல்லாஹ்வின் மஸ்ஜிதாக ஆக்க வேண்டும். மஸ்ஜிதுல்லாஹின் வரும் 2:114, 2:114. பைத்துல் ஹராம் ஆகிய காபா. நீங்க வாழ்றீங்கள வீடு, அதான் பைத்துல் ஹராமாகிய காபாவை உங்கள் நிலையான தலமாக ஆக்கி கொள்ள வேண்டும். நிலையான தலத்திற்கு நீங்கள் வெளியே எங்கு செல்ல முடியாது. அனைத்தும் பயபக்தியின் அடிப்படையில், தக்வாவின் அடிப்படையில் உள்ளத்தால் கட்டப்பட்ட பைத்துல் ஹராமாகிய காபா. அல்லாஹ் சொல்றான், அந்த காபாவை தான் உங்களுக்கு நிலையான தலமாக அல்லாஹ் ஆக்கி உள்ளார். புரிஞ்சுக்க. சரி காக்கா, தெரியாதான் இருக்கு, தெரியாதான். இப்போ அந்த வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம், உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை இப்ப சொல்லிக்கொண்டே வருகின்றேன். இப்ப வீடை என்ன செய்யணும்னு காட்டிட்டேன். வீடை நீங்க மேலே சொன்ன விஷயங்கள் வீடு. இப்ப வீட்டில் நீங்க செய்யக்கூடிய காரியம் நம்பர் 1, மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது செய்யக்கூடிய காரியம் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். ஏற்கனவே 10:87 பார்த்திருப்பீங்க, வீடுகளையே கிப்லா ஆக்கிக் கொள்ளுங்கள், அந்த வீடுகளிலே சலாத்தை நிலைநிறுத்துங்கள். நீங்க ஏற்கனவே உறுதியா சொல்லிட்டான், உங்க வீட்டை கிப்லா ஆக்கிக் கொள்ளுங்கள், அந்த வீடுகளிலேயே சலாத்தையும் நிலைநிறுத்துங்கள். 10:87 சொல்லிவிட்டான். நீ மாற்றம் எதுவும் கிடையாது. அதை தான் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன். இனி உங்கள் வீடுகளில் மறைவான நம்பிக்கை கொள்ளணும், சலாத்தை நிலைநிறுத்தணும், ஜகாத்தையும் கொடுத்து வர வேண்டும். மூன்று வேதங்களையும் பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் கொடுத்த இந்த குர்ஆனையும், ஈசாவுக்கு கொடுத்த இன்ஜீல் கித்தாபையும், மூசாவுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்தையும் படித்து ஈமான் கொண்டு அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். அப்படி நடக்காவிட்டால் நீங்கள் எதிலும் சார்ந்தவர்கள் கிடையாது, நரகவாசிகள் என்று 5:68 அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஏற்கனவே இதை பற்றி நான் கூறியுள்ளேன். நீங்களும் 5:68 படியுங்கள். எந்த காலத்தில் 3 கித்தாபையும் படித்து நீங்கள் சொர்க்கத்துக்கு போகின்றீர்கள்? அடுத்தது மறுமையை உறுதியாக ஈமான் கொள்ள, மறுமையையும் ஆகிரத்தையும் உறுதியாக ஈமான் கொள்ள வேண்டும். இப்ப என்ன சொல்ல போறீங்க? இது வீட்டிலே செய்யக்கூடிய காரியம். இதை செய்வது வெளியே போகணுமா?
இந்த 3 கிதாபை படித்து அதன்படி நடப்பதற்கு வெளியே போகிறீங்களா? உங்க பள்ளியாசலுக்கு போகிறீங்களா? மசூதிக்கு போகிறீங்களா? சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நீங்க போக வேணாம்னு சொல்லல, நீ அங்கேயே போங்கன்னு தான் என்னுடைய ஆசை. இப்ப அல்லாஹ் அப்படி சொல்றாங்க, என்ன செய்ய போறீங்க? இவங்க என்ன செய்யறாங்களோ ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. நல்லா கட்டணும், வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு பள்ளியாச கட்டட்டும்பா. குர்ஆனுக்கு விரோதமாக என்ன வேலை செய்யட்டும்பா, நல்லா செய்யுங்கன்னு தான் சொல்றான். இந்த மாதிரி குர்ஆன் அவங்க கையில் எல்லா கையிலும் புத்தகம் இருக்குது, அவ்வளோ பேர் கையிலையும் குர்ஆன் இருக்குது. எதுக்கு குறைச்சிட்டு இருக்கிறார்? என்ன காரணத்திற்காக குர்ஆனை வைத்து கொண்டிருக்கின்றாய்? அதான் கேள்விப்போம். அந்த குர்ஆனை வைத்து கொண்டிருப்பதனால் நான் இந்த மாதிரி ஒன்று பேசுகின்றேன். மறுமையும் உறுதியாக நம்புவார்கள், ஆகிரத்தை உறுதியாக இருக்குது, கியாமத்னா உறுதியாக இருக்குது, கேள்வி கணக்கு கேட்கப்படும் நிச்சயம் உண்டு என்று சொல்வதற்கு பள்ளியாசு போறிய சொல். இது எப்படியா? அல்லாஹ் சொல்லித்தர உனக்கு. கியாமத்னா விஷயம் அல்லாஹ் கையில் இருக்குது, அல்லாஹ் தான் அவனை சொல்லி தருவான். எந்த மனுஷன்கிட்ட போய் எதை கேட்க போற நீ? சுஜூத் செய்வது. இப்பொழுது சுஜூது செய்வது உன் வீட்டில் தான் சுஜூது செய்யணும். நீ சுஜூது செய்யறதுக்கு வெளியே எங்க போக தேவையில்லை, உன் வீட்டில் தான் நீ சுஜூது செய்யணும். இப்போ சுஜூதுக்கு என்ன சொல்ற ஆண்டவன்? 84:21 84:21 என்ன சொல்ற ஆண்டவன்? அவர்களுக்கு குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜூது செய்வது கிடையாது, சுஜூது செய்வது கிடையாது. இப்போ குர்ஆன் வசனம் இந்த ஒரு வருஷம் ஓதிட்டு இருக்கிறேன், எல்லாம் கேட்டுக்கிறீங்க, என்னைக்காவது இந்த மாதிரி சொல்றான் ஆண்டவன், இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எப்படி செய்யறது என்ன நினைச்சு பார்த்தீங்களா? கிடையாது, முடியாது, வர முடியாது, சொல்லிட்டு முடியாதுங்க. இப்போ கேட்கறது சரி, அத்தோட தூக்கி போட்டுறீங்க எல்லாரும். ஓதுங்க, வேணாம் சார் ஓதுங்க. எதுக்கு ஓதுறீங்க? ஓதுனா சரி, ஒரு புக்கை படிச்சிருந்தா, ஒரு விஷயத்தை கேட்டால் அது நல்லதாக இருந்தால் ஃபாலோ பண்ணுறதுக்காக பேசுறதை கேட்குறாங்க, அல்லது குர்ஆன் ஓதுறாங்க. ரெண்டுமே செய்ய மாட்டேன், ஓய்த்து என்ன பிரயோஜனம்? அதான் சொல்கிறாங்க, ஷைத்தானுடைய வழிகாட்டு அடிப்படை ஸ்ட்ராங்காக நீ அமைச்சிட்டீங்க. ஒவ்வொருத்தரும் வைத்து கொண்டு குர்ஆன் ஓத போய் சொல்கிறீங்க, கேள்விப்படுறீங்க. பொய்யர்கள் அல்ல எப்போ முடிவு பண்ணிட்டாங்க. நீ ஒரு காலம் குர்ஆனை ஓத முடியாது, காலம் சென்று விட்டது. நீங்கள் மிஸ் பண்ணி வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டீங்க. இனி நீங்கள் போன ஒரு வயசு 2 வயசு 3 வயசு பண்ண உலகத்துக்கு கொண்டு வர முடியாது. முடிஞ்சது தான். இப்போ சுஜூது செய்ய முடியவில்லை, என்ன செய்ய போறீங்க? ஆனால் 22:17 ஆணவம் சொல்றா, இங்கே பூரா சுஜூது செய்கிறாங்க, அனைவருக்கு நரகண்டு ஆணவம் சொல்லிட்டான். அதான் தெரியுமா? அவங்களுக்கு தெரியுமா? அதான் அவங்களுக்கு தெரியுமா? 22:18 ஹஜ்ஜு நம்பர் 22, சூரா நம்பர் 22ல பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேளுங்க. இதுல சொல்றான் 84:21 சொல்றான், 84:21 சொல்றான் அவர்கள் சுஜூத் செய்வது கிடையாது சொல்றான். இந்த 22:17 எடுத்துக்கிட்டு வேகமா எடுங்க, அதையும் படிக்கணும், கேளுங்க, படிங்க. 22ல 18 நல்லா அவங்க பார்த்துருங்க. ஏதாவது உங்களுக்கு குர்ஆன் சம்பந்தம் இருக்கு, நம்ம பார்த்துருங்க. உங்களுக்கு உங்க நடவடிக்கை, உங்க செயல்கள், அதற்கும் இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு ஏதாவது தொடர்பு சம்பந்தம் ஒண்ணுங்க, அது அங்கே போச்சு, நீங்க தூக்கு போயிட்டீங்க. அது வடக்கே போயிடுச்சு குர்ஆன், தெற்கே நீங்க போயிட்டீங்க, நீங்க ஒரு காலம் தொட மாட்டீங்க, அது சொல்லிடுங்க. இது படிச்சு என்ன இந்த மாதிரி சொல்றான்னு ஆண்டவன், நம்ம இப்படி போயிட்டு இருக்கோமே, என்னைக்கா பயம் வந்துச்சா? பயமே இல்லாத ஆட்களாக நீங்க அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போ 22:18 படிக்கிற கேளுங்க, படிங்க. வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் பிராணிகளும் மனிதர்களில் பெரும்பாலானவர்களும் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கின்றன. நல்லா புரிஞ்சுங்க, வரிசை சொல்லிட்டு வர்றான். வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும், நீங்க தான் பூமியில் இருக்கிறீங்க, வானங்களில் உள்ளவர்கள் அங்கே யார் இருக்கிறாங்க? ஜின்கள் இருக்கிறாங்க, மலக்கள் இருக்கிறாங்க,
சுஜூது செய்கின்றார்கள். இந்த பூமி இருக்கின்றார்கள், இந்த மனிதர்கள் கூட்டம் சுஜூது செய்கின்றார்கள். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் பிராணிகளும் மனிதர்களில் பெரும்பாலானவர்களும் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கின்றன. அது கரெக்டா சொல்லிட்டான். மலைகள்ல இருந்து பிராணி வரை சொல்லி மனிதர்களில் பெரும்பாலானோர் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கின்றார்கள் என்பதை நீர் பார்க்கவில்லையா? ரசூல் பார்க்கறாங்க. இவங்க சுஜூத் யாரும் பார்க்க முடியாது. சுஜூத் செய்யற ரசூல் பார்க்கறாங்க. என்ன பார்க்கறாங்க? நீங்க செய்யற சுஜூத். நீங்க பள்ளிவாச கட்டிட்டீங்கப்பா, 907 படி 9107 பிரகாரம் பள்ளிவாச கட்டிட்டீங்க, மஸ்ஜித் கட்டிட்டீங்க. அங்கே உங்க சுஜி எப்படி இருக்கு? தலையை கீழே வைக்கிறதா? அன்னைக்கு தலையை கீழே வச்சு இன்னைக்கு எல்லா உலகம் பூரா இதான் சுஜூது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நீ பார்க்கவே இல்லையா? செய்த பாருங்க. சுஜூதுக்கு அர்த்தமே சொல்ல முடியாது, இருதயத்தால் செய்யக்கூடிய விஷயம். அப்படியே நீ பார்க்கவே இல்லையா? அதை புரிஞ்சுக்கிறேங்க. ரசூல் பார்க்கிறார், அநியாயத்தை ரசூல் பார்க்கிறார், ஒரு பெரிய சுஜூதை ரசூல் பார்க்கின்றார். இன்னும் அநேகர் மீது வேதனை விதிக்கப்பட்டு விட்டது. எவன்லாம் சுஜூது பண்றானோ அவன் மீது வேதனை விதிக்கப்பட்டு விட்டு நரகவாசிகள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். நபியே, இது உங்க பள்ளியாசை கட்டிக்கிட்டு அதுல நாங்க தான் கரெக்டா செய்யறோம், இப்பதான் தொழுகணும், இப்பதான் சுஜூது செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க மற்ற மனிதன் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. நபியே, நீங்க பாக்குறீங்க. அவர்கள் அனைவர் மீதும் வேதனை விதிக்கப்பட்டு விட்டது. எப்ப சுஜூத் அர்த்தம் தெரியாதுல்ல? நீங்க செய்யற சுஜூத் கிடையாது, அல்லாஹ்க்கு விரோதமான செயல். இதை விட்டு வெளியே வருவீங்களா? நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியே வர போறீங்களா? புரியாமலே போறீங்களா? வெளியே வந்து முடிக்க கூடாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு வெளியே வாங்க, புரிஞ்சதை செய்யுங்க, சுஜூத் செய்யுங்க. உங்களால் செய்ய முடியுமா? அந்த புரிய முடியுமா? அறிந்து கொள்ள முடியும்? உங்களால் அறிந்து கொள்ள முடியுமா? வேதனை விதிக்கப்பட்டு விட்டது. உலகம் பூரா 5 வேலை, வெள்ளிக்கிழமை ஒரு வேலை, கூட்டம் கூட்டமா பள்ளியாக நிறைஞ்சிருக்கிறீங்க. வேதனை விதிக்கப்பட்டு விட்டது. கையை கட்டுறது, முட்டிக்கால முட்டுறது, தலையை கொண்டு போய் தலையில தட்டுறது, அதான் வேதனை விதிக்கப்பட்டு. இது வெறுப்பப்பட்ட மக்களுக்கு வேதனை விதிக்கப்பட்டு விட்டது. இந்த பள்ளிவாசம் ஒட்டஞ்சை தூள் தூளா போக போது அங்கே உள்ள மக்கள் எல்லா நகரத்துக்கு போக போறாங்கன்னு சற்று முன் பார்த்தீர்கள். அல்லாஹ்வுடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டீர்கள். அதை தான் அவங்க சொல்லிட்டு. நானா புதிதாக எதையும் சொல்லவில்லை. குர்ஆன் வாக்கியத்தை நீங்க படிக்காததுனால், தொடாததுனால், உங்க வாழ்க்கை ஷைத்தான் வழியில் போய் கொண்டிருப்பதனால் உங்க எடுத்து காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஏன் செய்ய மாட்டார்கள் சொல்றோம். இங்கே இவங்க சுஜூத் செய்யறானுங்க, செய்யணும்னு கேடுதான். நான் குர்ஆனை ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜூத் செய்வதில்லை என்று அல்லாஹ் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம். இதான் சுஜூத், இவனு கட்ட பள்ளியாசல் இவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு நரகம் தான் சொல்ற. வேதனை விதிக்கப்பட்டு விட்டு. இது எங்க செய்ய போறீங்க? வெளியே போய் செய்ய போறீங்க, வீட்டிலே செய்ய போறீங்களா? உங்க வீடுகளையே கிப்லாவாக ஆக்கி கொள்ளுங்க. புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க ஓதுங்க. நீங்க நம்பாதீங்க, கையில் வந்துருச்சு. ஓதுகின்ற முறையை கத்துக்கிறங்க. அந்த ஓதுகின்ற முறையை கத்துக்கிறதுக்கு முன்னா குர்ஆன் எப்படிப்பட்டதை புரிஞ்சுக்க. முதல்ல குர்ஆன் எப்படிப்பட்டது, எந்த மாதிரி புத்தகம் என்று தெரிந்து கொள்வதற்கு 10 வருஷம் மேல ஆகும். நீங்க எந்த காலத்தை ஓதி முடிக்க போறீங்க? அதை சொல்லுங்க. ஆகாத காரியம் இது, ஆகாத காரியம். முடியாது. ஷைத்தான வழியில உறுதி நிக்கிறீங்க, இருந்துகிட்டு குர்ஆன் ஓதன்னு சொல்றீங்க. உங்க அல்லாஹ் நம்பவும் இல்லை, ஷைத்தானே உங்க நம்பல. அதை புரிஞ்சுக்கிறீங்க. மகத்தான கேடுகட்ட செயல் நீங்க செஞ்சுட்டு இன்னைக்கு அல்லாஹ் விரோதம் சந்தோஷம் செஞ்சுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட யார் இதயத்திலும் பயம் வரலையா? என்னடா அல்லாஹ் குர்ஆனை ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜூத் செய்ய மாட்டுங்கன்னு சொல்றான். இதுவரை என்னன்னு தெரியாத சுஜூத் செய்ய எங்க நம்ம சொர்க்கத்துக்கு போறது? சொர்க்கத்துக்கு போக போறீங்களா நீங்க? உங்களை விட்டு போயிருச்சு, ஜன்னத்து உங்களுக்கு போயிருச்சு. உங்க முன்னால் நரகம் தான். ஒன்லி ஆப்ஷன் இஸ் ஹெல். நரகம் தான் ஒரே ஆப்ஷன். தப்பிக்க முடியாத குற்றவாளிகள் என்ற அனைவரும் எந்த காலம் தப்பிக்க முடியாது. நீங்க எதுக்கு சொல்றீங்க கேட்ட ஓதுவதற்கு உள்ள அந்த சிரத்தை எடுக்கல, அந்த ஆசை வரல, சுத்தம் வரல, 100% வரல. ஷைத்தான் வழியில இருந்து கொண்டு நான் ஓத போறேன்,
ஷைத்தான் சில செய்து கொண்டு நான் குரான் ஓத போகிறேன், ஷைத்தான் வழி சம்பாதித்து கொண்டு நான் குரான் ஓத போகிறேன் என்று தான் நீங்கள் சொல்லிக் கொண்டீர்களே தவிர இன்னும் நீங்கள் குரானை தொடவில்லை, தொடுவதற்கு மனசு வரவில்லை. நீ குரானை புரிஞ்சுக்கணும் தம்பி. இந்த குரான் எப்படிப்பட்டது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே 10-15 நிமிஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் ஓத போறீங்க. அதை ஓதுறதுக்கே 10-15 ஆயிரும். நீ ஓதுனா அல்லா சும்மா விட்டுற மாட்டான். நீ உண்மையில ஈமான் கொண்டிருக்கிட்டியா எல்லாரும் கடுமையான சோதனை இருக்குது. அந்த டெஸ்டிங் பீரியட் பாஸ் பண்ணி ஆகணும். அது ஒன்றா முடியாது, அதை புரிஞ்சு ஒன்றா முடியாது, ஒரு காலம் முடியாது. இப்போ திருப்பாங்க. இப்போ அடுத்த நம்ம ருக்குவை செய்யணும். சுஜூத் சொல்லிட்டேன். அடுத்தது ருக்கு நம்பர் 7. யாராவது வீட்டில் செய்யக்கூடிய காய் ருக்கு. அதுக்கு 77-48 எடுத்துங்க. 77-48 எடுத்துங்க ருக்குவுக்காக. ருக்குவில் இருங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் ருக்குவில் இருப்பதில்லை. சுஜூது செய்யுங்கன்னா சுஜூது செய்வது கிடையாது. ருக்கு இருங்கண்டா ருக்கு இருக்க மாட்டேன். அல்லாஹ் சொல்றான், நான் சொல்ற ருக்கு, நான் சொல்ற சுஜூத், நான் சொல்ற சலாத்து, நான் சொல்லுகின்ற மஸ்ஜித் எதுவுமே நீ வேண்டான்னு எல்லாத்தையும் நிச்சயம் பண்ணிட்ட. நாங்களாக செய்யறதா ருக்கு, நாங்க செய்யறதா சுஜூது, நாங்க சொல்றதா சலாத்து, நாங்க கட்டுறது மஸ்ஜித் தான் மஸ்ஜிது என்று நீங்க சொல்லி கொண்டு திரிகின்றீர்கள். அப்படியே நீங்க திரிகிறீர்கள் என்று அல்ல திரிய விட்டு போதுமா? இதெல்லாம் எங்க செய்ய போறீங்க? வீட்டில் செய்ய போறீங்க, காட்டில் செய்ய, ரோட்டில் செய்ய போறீங்க சொன்னீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் நீ வீட்டில் செய்ய போறீங்களா? அது அங்கே ரோட்டில் இப்போ அங்கே கட்டுறது செய்ய போறீங்களா? அது காட்டுக்கு எங்கே போறீங்க சொல்லி முடிவு பண்ணிக்கிறீங்க. வீடுகளையே கிப்லா ஆக்கி கொள்ளுங்கள், வீடுகளையே அமைதித்தலம் ஆக்கி கொள்ளுங்கள், வீடுகளே பைத்துல் ஹராமே காபாவை மனிதர்களுக்கு நிலையான தலமாக ஆக்கியிருக்கிறேன்னு சொல்றானே. எங்கப்பா போறீங்க எல்லாரும்? சரி, அடுத்த நம்பர் 9, நம்பர் 8 வணக்கம். இந்த வணக்கத்தை நிறைய சொல்லிட்டேன்ப்பா உங்களுக்கு. இன்னைக்கு வரை வணக்கம் அர்த்தம் தெரியாதுப்பா. என்னைக்கு வணக்கம் செய்ய போறீங்க? இந்த வணக்கத்துக்கு வீடு வேணுமா காடு வேணுமா? புரிஞ்சுக்கிறீங்க. நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த வணக்கத்தை செய்யறதுக்கு வணக்கம் என்னவென்றே தெரியாது. முதல்ல இந்த வணக்கத்தை செய்யறதுக்கு எங்க போகணும்? உங்க பள்ளியாசைக்கு போகணுமா அல்லது வேற எங்கேயாவது போக முடிவு பண்ணிக்கிறீங்கப்பா. உங்க சொந்த விஷயம் இது. அடுத்து தஸ்பீர். குர்ஆன் நிறைய இடத்து தஸ்பீர் வாழ்த்து வைக்கின்றது. அந்த தஸ்பீருக்கு அர்த்தம் தெரியாது, அது என்னவென்று புரியாது. வணக்கத்துக்கும் அர்த்தம் தெரியாது, வணக்கம் என்னவென்று புரியாது. அடுத்தது ஜிக்ர் செய்ய வேண்டும். அடுத்தது ஜிக்ர் செய்ய வேண்டும். ஜிக்ர் ஒரு புதுமையான விஷயம். இருதயத்தால் சொல்லப்பட்ட விஷயம் எல்லாமே இருதயத்தால் செய்யக்கூடிய விஷயம். வணக்கம் இருதயம்தான், தஸ்பீர் இருதயம்தான், ஜிக்ர் இருதயம்தான். எப்போ செய்ய போறீங்க ஜிக்ர்? ஜிக்ர் இல்லாமல் குர்ஆன் புரியாதுப்பா. ஜிக்ர் ஃபேக்டர் இல்லாம நீ ஞானத்தை அடைய முடியாது. குர்ஆனுடைய ஞானத்தை அடைய முடியாது. குர்ஆன் சொல்றதுக்கு ஹக்கீம் வல் குர்ஆன் ஹக்கீம் சொல்றானே, அந்த ஹக்கீம் அடையிறதுக்கு ஜிக்ர் தேவை. ஜிக்ர் விஷயத்தை கத்துக்கிட்டாதான் உங்களுக்கு குர்ஆன் புரியும். இனிமேதான் நீ குர்ஆனை ஃபாலோ பண்ண முடியும். அதுக்காக சொல்றேன் 20 வருஷம் மேலாகும். நீ இன்னைக்கு ஆரம்பிச்சாதான் 20 வருஷம் மேலாகும். அது நீங்க டோட்டலா ஷைத்தான் வெளியே வரணும். நீ வெளியே வர முடியாது. வெளியே வந்தா சாப்பாட்டுக்கு நான் எங்க போறதுன்னு ஒரு ஏக்கம், பயம் வந்துடும். 9:24 படி அல்லாஹ்வுடைய பாதையில் கிளம்பிவிட்டேன் என்று கூறிவிட்டால் அடுத்த நிமிஷமே உங்களுக்கு சாப்பாடுக்கு நான் எங்க போவது, பசிக்கு வந்து எங்க போகுது பயம் வந்துடும். அதுக்காக நீங்க ஒரு காலம் ஷைத்தான வெளியே வரமாட்டீர்கள். ஒரு காலம் முடியாது, வர முடியாது. கேளுங்க, கேட்டு போக. நான் என்ன சொல்லல, உண்மையை சொல்லிடுறேன். நான் சொல்ல தவறா சரியாக செக் பண்ணி பார்த்துக்கிறேன். வெளியே வர முடியும் உங்களால? வெளியே வருவீங்களா? வர முடியாது. இன்னும் மட்டும் ஹெஜ்ஜை செஞ்சிருக்கணும்.
இந்த ஒரு வருஷம் இந்த குரான் பயான் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு, வெளியே கிளம்பி இருக்கணுங்க. இதுதான் குரான் உண்டு, அல்லாஹ் ஒன்று வெளியிருந்திருக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு காலம் ஆணும் வர மாட்டோம், பெண் வராது. சரி, இப்போ ஜிக்கர் ஒரு பெரிய விஷயம். இப்போ ஜிக்கர் பேசல, என்ன விஷயங்கள்லாம் நீ வீட்டில் செய்யணும் அதை வருஷம் சொல்லிட்டு வந்துட்டு. இப்போ ஜிக்கருக்கு அடுத்தது ஞானம். ஞானம் என்றால் ஹக்கீம், விஸ்டம், புரிஞ்சுக்கிறது. இதுல 36ல் 2 எழுதிக்கிறங்க. யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், முற்றிலும் ஞானம் நிறைந்தது. குர்ஆன் முழுவதும் ஞானம் நிறைந்தது. இப்ப ஞானம் நிறைந்ததுன்னு சொல்லிட்டான். இப்ப என்னப்பா ஞானம்னா இந்த மாதிரி சொல்லிட்டானே, அப்ப ஞானம் தெரிஞ்சாதானே குர்ஆன் புரியும். அப்படியாவது என்ன வந்துச்சு உங்களுக்கு? பயம் வந்துச்சா? இல்ல, அப்படியே படிச்சுட்டு அப்ப போயிட்டே வேண்டியதான். அப்படியே போயிட்டு இருக்குது. தூய்மை உடையவராக, தூய்மை உடையவராக ஆகவே முக்கியமான விஷயம். தூய்மை உடையவராக ஆக வேண்டும். தூய்மை உடையவனா ஆன ஒருத்தன் கிடையாது உலகத்துல. ரசூல் காலத்திலிருந்து இன்னைக்கு ஒருத்தன் கிடையாது, நாளைக்கும் கிடையாது. என் நரகத்தை உழுணும்ல ஆக்கை யாரும் தூய்மை ஆக முடியாது. அது தூய்மையில என்ன பார்த்தோம் சொல்லுங்க? தூய்மை என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூய்மை. அல்லாஹ் தூய்மையானவன். அந்த தூய்மை உங்களுக்கு தர்றான். உங்களுக்கு தூய்மை எழுத போறான். அவன் நாடியவர்களை தவிர வேற யாரும் தூய்மை அடைய முடியாது. 4:49 படிச்சுட்டீங்க. தூய்மையானவர்களை தவிர இந்த குர்ஆன் தொட முடியாது. தொட முடியாதுன்னா இன்னைக்கு குர்ஆனை ஃபாலோ பண்ண முடியாது, பின்பற்ற முடியாது, புரியாதவனுக்கு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். தூய்மையாவதற்கு ஆகும், கொஞ்சம் 20 வருஷமாவது ஆகும். அது என்னன்னு புரிஞ்சு, அது புரிந்து அல்லாஹ்வை நீங்க புரிந்து கொண்டு இவன் தான் அல்லாஹ் என்பதை என்னைக்கு நீ புரிந்து கொண்டீர்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு தூய்மைப்படுத்த போகலாம். அதை புரிஞ்சுக்கிடுங்க. தூய்மை சாதிஷம் கிடையாது. தூய்மையான அல்லாஹ் போல் நீங்களும் தூய்மையாகிவிட்டா என்ன ஆகும் என்று புரிந்து கொள்ளுங்க. அப்படி அல்லாஹ் போல் தூய்மையான ஒருத்தன் கிடையாது. எல்லோரும் நரகவாசிகளாக ஆகிவிட்டீர்கள். எந்த சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கும் குர்ஆனுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கும் குர்ஆனுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கு ரசூலுக்கு எந்த சம்பந்தம், எந்த தொடர்பும் கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை சந்தோஷம் வந்துட்டு இருக்கீங்க. நீங்க எந்த பயம் இருக்கு அவங்ககிட்ட? இந்த சொன்ன ருக்கு இருப்பதில்லை, சுஜூத் செய்வதில்லை சொல்றானே, கண்ணில் பார்த்தீங்கல்ல, எழுத்த காதல கேட்டீங்கல்ல, படிச்சீங்கல்ல. இப்போ யாருக்காவது பயம் வந்துச்சா? யாருக்காவது பயம் வந்துச்சா? இப்போ நான் கேட்குறேன், கிடையாது. சொன்ன சரிதானே? என் பயந்து கை கால் அடிக்க, என் இருதையெல்லாம் குளிங்க நடிக்க பயந்து பண்ணுறீங்க எல்லாரு? கிடையாதப்பா, சந்தோஷிச்சு பண்ணுறீங்க. கிடக்கிறாண்டவன் என்னவோ சொல்லிட்டே இருப்பான். அப்படிதான் போயிட்டு இருக்கு உங்களுடைய செயல்கள்லாம். இன்னும் அந்த திருப்பல நீங்க குர்ஆன் பக்கம் போயிடணும்னு அது என்ன வரல யாருக்கு? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமே. ஒரு செகண்ட்ல ஒன்னெல்லாம் வாங்கி விட்டுருவானே ஆண்டவன். குர்ஆன் பக்கம் போகணும்னு ஆசைப்பட்டா ஒன்னெல்லாம் வாங்கி விட்டுருவான். அதுக்கு தயாரா? இப்ப நீங்க சம்பாதித்து கொண்டு சம்பாதித்த டப்புன்னு போயிடும். உங்களுக்கு ஏதாவது வியாதியை டக்குன்னு பிடிச்சிடும். சந்தோஷம் இது வாங்க ஒரு டக்கு காண போயிடும். இது 3க்கு ரெடியாப்போ. இப்ப எடுத்தா நான் குர்ஆன் நடக்க போறேன் என்று ஒரு ஆணோ பெண்ணோ எடுத்தா இந்த 3 உடனே கப்பி வந்து பிடிச்சிடும். அதுக்கு தயாரா? அல்லாஹ் சொல்றா, சிவியரா நான் டெஸ்ட் பண்ணுவேன். நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியா? சிவியர் டெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டானே, அதுக்கு தயாரான்னு கேட்கிறான். தயார் இருந்தா நான் டெஸ்ட் பண்றேன், இல்ல முடியாதுன்னா அப்படி ஒரு சந்தோஷம். நீ மரணம் உனக்கு மௌத் வர்ற வரையும் சந்தோஷம் வாழ்ந்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த போயிருன்னு தெரிஞ்சு விட்டால அந்த நிலைமையில தான் சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு காலம் இதுக்கு வர முடியாது. இதான் உண்மை. அந்த காலத்திலிருந்து இந்த உண்மை. அதான் ரசூலை ஒருத்தவங்கள பின்பற்றல. இப்ப புரிஞ்சிருக்குமே ஏன் ரசூலை ஒருத்தன் பின்பற்றவில்லை என்று. ஒருத்தவங்கள பின்பற்ற முடியாது, ஒரு காலம் முடியாது. கேட்டுட்டு வாங்க, எனக்கு கேட்கணும் சொல்லல. இதுக்கு தயாரா? பட்டினி வந்துடும், பசி வந்துடும், இப்படி பேசணும் அப்படி பேசுறான். ரெடி? அதுக்கு
சொல்லும்போதே எல்லாம் பயம். வேண்டாம்ப்பா, குரான் வேண்டாம், ஒன்று வேண்டாம், இந்த உலகத்தில் சந்தோஷம் வாழ்ந்து போயிடலாம், நரகத்துக்கு போயிடலாம், வேண்டாம், இந்த குரான் வேண்டாம்னு எண்ணத்தோட வாழ்ந்துக்கிறீங்க. பயம் வரலையா? பயம் கிடையாதவங்களுக்கு. பயம் வந்திருந்தா இன்னும் நான் கேட்ட பதில் இருப்பீங்க. அதான் அதை வச்சு சொல்லுங்க. நேற்று கேள்வி கேட்டேன், ஒரு ஆன்சர் சொல்லிருப்பீங்க. முடியாது, சம்மந்தமெல்லாம் பேசிட்டு இருப்பீங்க. பேசு, அது வேணாம், அது வேணாம் சொல்லு, பேசுங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? தூய்மை உடையவராக ஆக அல்லாஹ் தன் நாடி அவர் தங்களுக்கு தாங்களே தூய்மையானவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். அல்லாஹ் தன் நாடியவரை தூய்மையாக்குகின்றான். 4:49 4:49. அல்லாஹ்வுடைய தூய்மை அடையிற சாவசியமா? அவங்கள தூய்மைப்படுத்துவேன்னு சொல்றவங்கள அப்படி அல்லாவுக்காக எல்லாத்தையும் துறந்து ரெடியா இருக்கணுங்க. எந்த விஷயம் தான் செத்தாலும் கவலை இல்லை, அல்லாஹ்தான் போக போறோம். அந்த வார்த்தை வாயிலிருந்து வெளியே வரணும். அது வந்தாதான் உங்க எல்லாம் நம்புவோம். அது எப்படி வருது? 2:155 படித்துக் கொள்ளுங்க. 2:155 படிச்சுக்கிறங்க. அது ரெடியா? இப்படிதான் சோதனை செய்வேன்னு சொல்றான். தயாரா? முடியும் உங்களால்? படிங்க. 2:155 படிங்கம்மா. எடுத்துக்க, எல்லாம் எடுத்துக்கங்க. 2:155. ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் நாம் உங்களை சோதனை செய்வோம். படிங்க. நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம். ஆனால் பொறுமையுடையோருக்கு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக. பொறுமையா இருப்பீங்களாமா? நபிமார்களே, வந்துடுச்சு, அல்லாஹ்வுடைய சோதனை வந்துடுச்சு. உங்கள்கிட்ட வரல, நீங்க ஒன்றும் இந்த ஈமான் கொல்லல, அந்த குரான் விளக்குறவங்க யாரும் யார் ஒன்றும் அந்த பக்கம் வரல. அப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த 2:155 உடனே ரெடியா நிக்க பிடிக்கிறாங்க. யாரெல்லாம் குரான் நடப்பேன் என்று உறுதியாக எடுத்துக்கொண்ட ஆணையும் பெண்ணையும் பிடிப்பதற்கு 2:155 ரெடியா காத்துட்டு இருக்குது. உங்கள்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்குது. குரான் எடுத்துக்கிட்டாமா இல்லையா? எடுத்துக்கிட்டா 155 பிடிக்க போகுது. தயாரா? ஆகவே இந்த கஷ்டங்கள் எல்லாம் யார் பொறுத்து கொண்டிருக்கின்ற இந்த மாடு சோதனை சமயத்தில் யார் பொறுமையாக அல்லாஹ் தரும் இந்த கஷ்டத்தை, சோதனை பொறுமையாக பொறுத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ நன்மாராயம் கூறி அவர்களுக்கு நீ இந்த உபதேசத்தை செய்வீராக. அப்படிப்பட்ட ஒருத்தன் வரல, ரசூல் அவங்க உபதேசத்தை செய்யல. இந்த குர்ஆன் ஆயத்தை படிச்சு பார்த்து போயிட்டாங்க. இப்போ அப்படி ஏற்பட்டால் எது வந்தாலும் சரி, அல்லாஹுக்காக நான் இந்த குர்ஆனை நான் பின்பற்றி நடக்க வேண்டும், நரக நெருப்பில் காப்பாத்தினா போதும் அல்லான்னு சொல்லி எந்த ஒரு ஆணோ பெண்ணோ இதை எடுத்துக்கொண்டார்களானால் அவர்களுக்கு மகத்தான சோதனை உண்டாகும். அப்பொழுது அவர்கள் முடி பிதுங்கிவிடும். என்ன செய்வதுன்னு தெரியாது. ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் கவலை, எல்லாம் இழப்பு, எல்லாம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்காகவே இந்த பூமி இருக்கின்றோம், நிச்சயமாக அல்லாஹ்விடமே திரும்பி செல்வோம். அப்படி இந்த கஷ்டத்தெல்லாம் இறந்து விட்டால், மூத்தாகி விட்டால் நாங்கள் அல்லாஹ் தான் போவோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி சொல்வதற்கு நீங்கள் தயாரா? இப்படி சொல்வதற்கு நீங்கள் தயாரா? தயாரா இருக்கிறீங்களா? உங்களால் முடியுமா? தைரியம் இருக்குதா? அப்படி சொல்வீர்களேயானால் இந்த மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். நீ தான்ப்பா எனக்கு வேணும், இப்பேற்பட்ட ஈமான் கொண்டவர்கள் எனக்கு வேணுப்பா என்று அல்லாஹ் சொல்லுகின்றான்.
இப்பொழுது அடுத்த 156 படிங்க. கொஞ்சம் யாரா சோல் வந்துட்டு சொல்லுங்கப்பா யாராவது அவருக்கு. இப்போ 155 படிச்சாச்சு. 156 படிங்க. அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள். இப்படி சொல்வதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள்? ஒருத்தனும் கிடையாது, வர மாட்டான். அதான் சொல்றேனே, ஷைத்தான் அடிப்படையில் உங்க வாழ்க்கை அமைந்து விட்டது. அசைக்க முடியாம கான்கிரீட் போட்டு இருக்கான்ட்டீங்க, பெரிய வர முடியாது, வர முடியாது. இந்த மேலே 155க்கு அனைத்துக்கும் தயாரிக்கிறீங்களா? உயிரை விடுறதுக்கும் தயார் இருக்கிறீங்களா? கேட்குற ஆண்டவன். பிடிச்சிட்டு போய் யாரெல்லாம் கவலை கிடையாது, எனக்கு நரக நெருப்புலேருந்து தப்பிச்சா போதும் எனக்கு என்று சொல்லுவார்கள். நான் இறந்து போனாலும் சரி, அல்லாட்டம் போக போகிறோம், இந்த உலகத்தில் இருக்கும்போது அல்லாவுக்கு வாழ்கின்றோம், இறந்த பின்னாலும் அப்படி சோதனை நான் இறந்து போயிட்டாலும் சரி, நாங்கள் அல்லாவிடமே திரும்பி செல்வோம் என்று உண்மையான மூமீன்கள் சொல்லுவார்கள். இதை தான் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், இது நடக்க போறீங்களா, இதை விட்டுட்டு ஊர் உலகத்தை பார்த்து பேச போறீங்களா கேட்கறான். ஒரு மனிதனு ஒரு பெண்ணு ஆணு இது படிக்கவே மாட்டோம், எங்களுக்கு பிடிச்சமான வேலை செய்வோம்னு செஞ்சுட்டீங்களா? செய்வீங்களா? அப்படி நீங்கள் சொல்லுவீர்களேயானால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று நீங்க சொல்லுவீர்களேயானால் நான் அல்லாஹ்வுக்காகவே இருக்கின்றோம், அல்லாஹ்விடமே திரும்பி செல்வோம் என்று நீங்க கூறினால் அது போதும். உன் உயிரை வாங்கிட மாட்டேன், இப்ப நான் தர்றேன் சொன்னேன்ல, ஒரு கஷ்டப்பட்டு நீ சொன்னேன்ல, அது கூலி தர்றேன் பாருண்டு 157வது அடுத்த ஆயத்தை படியுங்கள். இத்தகையோர் மீது தான் அவர்களுடைய இறைவனின் ஸலவாத்தும் நற்கிருபையும் உண்டாகின்றன, இன்னும் இவர்கள் தாம் வழியை அடைந்தவர்கள். இப்படி சொன்ன இந்த மனிதர்கள் மீதுதான் அல்லாஹ்வுடைய ஸலவாத்து, அது புதிய வார்த்தை ஸலவாத்து, ஸலாத்துன்னு இல்ல ஸலவாத். ஸலவாத்துக்கு அர்த்தம் தெரியாது, அது என்ன விஷயம்னே புரியாது. 155 நீ பாஸ் பண்ணாதான் உனக்கு ஸலவாத் என்னவென்று புரியும். போதுமா? உனக்கு புரிய வேணுமா ஸலவாத்னா என்ன புரிஞ்சுக்கணுமா? 155க்கு ரெடியாரு, 156க்கு ரெடியாரு. ஸலவாத்தை என்னவென்று நீ பார்த்து கொள்வாய். சும்மா ஸலவாத்தை என்ன அர்த்தம், ஸலாத்துன்னா என்ன அர்த்தம் கேட்டிருக்காங்க. புரிஞ்சுனப்போ எப்போ கிடைக்கும் பாருங்க ஸலவாத். யாருக்கு புரியும்? அது 155 156 பிடித்த வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ஸலவாத்தையும் ரஹமத்தை அருளையும் பூர்ணமாக கொடுத்து அவன்தான் தன்னுடைய வழியில் அவர்களை வழிகாட்டுகின்ற. வாப்பா என் வெள்ளவர், அல்லாஹ் வெள்ளவர் கூட்டிட்டு போறோம். இவ புரிஞ்சுருங்க, ஸலவாத்தை அர்த்தம் கேட்டுதாதீங்க. யாரும் சொல்ல முடியாது, எவன் ஒருவன் ஸலவாத்தை அல்லாஹ்விடம் அடைகின்றானோ பெறுகின்றானோ அவனுக்கு மட்டும்தான் ஸலவாத்து என்றால் என்ன என்று தெரியும். இந்த குர்ஆன் முழுமையும் இருதயத்தால் உணரக்கூடிய விஷயம். இந்த குர்ஆன் ஒரு வார்த்தை யாருக்கும் தெரியாது, என்னவென்று புரியாது. குர்ஆன் எப்படிப்பட்டது என்று இதுவரை புரியாமல் ஓதிக்கொண்டிருக்கின்றீர்கள். அதான் மிகவும் தவறான செயல். அது உங்களுக்கு சந்தோஷமா போயிட்டு இருக்கு. எது புரியாம வேலை செஞ்சுருக்கீங்கப்பா நீங்க எல்லாரும். இவ்வளவு விஷயம் என்னைக்கா அவங்க என்னப்பா ஸலவாத் செய்யறதுக்கு 155 தேவைப்படுது. சரி 155 நடந்து அல்லாஹ்வுடைய சோதனையில் ஜெயித்து காட்டி இந்த ஸலவாத்தை அருளை முழுமை அடைவோம் என்று ஒரு மனிதனும் எண்ணியதும் கிடையாது, ஆசைப்பட்டதும் கிடையாது. இதுதான் இன்றைய நடைமுறை. போதுமா? 200 தான்ப்பா சோதனை. இந்த சோதனை எங்க ஜெயிக்க போறீங்க நீங்க? சோதனை கண்ண சொல்லும் போதே பயம் வந்துருக்கு. யார் எல்லாம் செய்யணும்னு சொல்லி வந்துருக்கு உங்களுக்கு. இப்போ தூய்மையானவரை தவிர தொலைய முடியாது சொல்லியாச்சு. இப்போ தூய்மையாக தேவைப்படுது. இப்பொழுதுதான் உங்களை தூய்மையாக புரிஞ்சுடுங்க. இப்பதான் தூய்மையாக்குவா. 155 பிறகு நீ பாஸ் பண்ணாதான் உங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான். இப்பதான் அவன் தூய்மையாக்கலாம்.
இதுக்கு ஆகிறதுக்கு 15 வருஷம் ஆயிரும். இந்த பாக்கியத்தை அடைகிறதுக்கு 20 வருஷம் ஆகும். நீங்க போற பாக்க பார்த்தா 200 வருஷம் ஆகும். அது சொல்லிடுறேன். நீங்க என்னமே படிச்சு புரிஞ்சு எடுத்து ஓதுறதுக்கு குரானை தட்டிக்கிட்டு ஓதுறதுக்கு 1040 வருஷம் ஆயிரும். எங்க ஓதுறது? முடியாத காரியத்தை நீங்க எப்படி செய்வீங்க சொல்லுங்க பாப்போம். இது தனிப்பட்ட ஒரு படிப்பு, தனிப்பட்ட ஒரு குணம், தனிப்பட்ட ஒரு தைரியம் வரணுதுக்கு, எக்ஸ்ட்ராடனரி பர்சனாக வரணும். நீங்கள் இந்த குணம் தோணுதுக்கு உட்காந்து சைத்தாவோட கொஞ்சம் குழாய் உட்காந்துக்கிறீங்க, சந்தோஷம் உட்காந்துக்கிறீங்க. அப்படி உட்கார்ந்துக்கிட்டு எப்படிப்பா நீங்கள் சைத்தான் இருப்பீங்க? எப்படி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுவீங்க? ஒன்றும் முடியாது. இப்போ அடுத்தது அல்லாஹ்வின் பிரகாசத்தை அடைய வேண்டும். அடுத்த போர் போட்டான் தூய்மையான. அப்போது அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை நீங்க அடையணுப்பா. 39:22 எடுங்க. அல்லாஹ் எவருடைய இருதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகிறானோ அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். போதுமா? அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லிஸ்லாம் ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி. எவருடைய இருதயத்தை இஸ்லாத்தை அடைவதற்காக அல்லாஹ் விசாலமாக்குகின்றானோ அவர் தன் இறைவனின் பிரகாசத்தில் இருக்கின்றார், இறைவனுடைய ஒளியில் இருக்கின்றார், இறைவன் நூர் அதில் இருக்கின்றார். இது தூய்மை அடைந்த பின்னர், இஸ்லாத்துக்கு வந்த பின்னர் இந்த பாக்கியத்தை அடைய போறீங்க. இஸ்லாம் என்பது சாத விஷயம் கிடையாது. தூய்மையான பின்னர் தான் எல்லா விஷயங்களும் அறிந்து கொள்ள போறீங்க. இல்லாவிட்டால் எதுவுமே கிடையாது. தூய்மை தான் உங்களுக்கு பேஸ். எது? இந்த குர்ஆனை பின்பற்றி நடக்க வேண்டும், இந்த குர்ஆனை நடக்க வேண்டும், நரக நெருப்பிலிருந்து தப்பித்திட வேண்டும் ஆசைப்பட்டால் தூய்மை, பரிசுத்த தன்மை தான் உங்களுக்கு வேண்டும். இது இல்லாமல் நான் குர்ஆன் ஓத போறேன், மறந்துருக்கிறேன். இப்போ பிரகாசத்தை அடைய வேண்டும். எப்போ பிரகாசம் அடைய போறீங்க? தூய்மை அடைய வேண்டும், பிரகாசத்தை அடைய வேண்டும். என்ன செய்ய போறீங்க? அடுத்தது அல்லாஹ்வின் முகம் நோக்கி. எப்பொழுதும் அல்லாஹ்வின் முகம் நோக்கியே நீங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் முகம் நோக்கியே நீங்கள் இருக்க வேண்டும். இருப்பீங்களா? இருப்பீங்களாப்பா? இப்போ சொல்லி காட்டேன். ஏதாவது ஒன்று வேலை செய்ய முடியுமா? உங்களுக்காக 30 விஷயம் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் 1000 விஷயம் உள்ள இருக்குது. அது நீங்களே படிச்சு பார்த்துக்கணும் என்ன இருக்கு. இது முடிக்க பார்ப்போம். 30 விஷயம் சொல்றேன். இப்போ அல்லாஹ்வின் முகம் நோக்கி நீங்க இருக்க வேண்டிய என்ன செய்ய போறீங்க? இதை எப்படி நிறைவேற்ற போறீங்க? இந்த விஷயத்தை எப்படி நிறைவேற்ற போகின்றீர்கள்? இப்படி சொல்லப்பட்ட எந்த விஷயமும் உங்களால் முடியாது, அறவே முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த விஷயங்கள் சொல்லப்பட்ட விஷயம் எதையுமே நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. இப்ப அடுத்தது 18வது விஷயம், சிராத்தல் முஸ்தகீமை அடைய வேண்டும். நீங்கள் சிராத்தல் முஸ்தகீமை அடைய வேண்டும். சொல்லப்பட்ட விஷயம் அனைத்தும் செய்து முடித்தால்தான் சொர்க்கம், ஜன்னத். அதை புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நம்ம ரெடியா இருக்கிற நரகத்தை விடுவதற்கு ரெடியா இருக்கிறோம். நரகத்தை விடுவதற்கு ரெடியாக தயாராயிட்டோம். நீ சிராத்தல் முஸ்தகீம் அடைஞ்சு அல்லாஹ்வுடைய வழியில் நீ என்னைக்கு வர்றியோ அன்னைக்கு தான் நீ இஸ்லாத்தை நுழைந்து விட்டாய். உனக்கு சொர்க்கம், ஜன்னத் நிச்சயமாகிவிட்டது என்று தெரிந்து கொள்வீர்கள். அதுக்கு பார்த்துக்கங்க, முதல் சூறாவிலே அல்லது 43, 43 படித்துக் கொள்ளுங்கள். பஸ்தம்சிக் பில்லஸி ஊஹிய இலைக்க இன்னக அலா சிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் ரசூலை பார்த்து சொல்லுகின்றான். என்ன சொல்றான்? 43, 43ல நபியே, உமக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டதை பலமாக பற்றி பிடித்து கொள்ளும். நிச்சயமாக நீர் சிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றீர். நீங்க வஹியாக அறிவிக்கப்பட்ட இந்த குர்ஆனை கழிச்சிட்டுறீங்க, பலமா பற்றி பிடித்து கொள்ளணும் ரசூலை சொல்லிட்டான். நீங்க என்ன செய்றீங்க? இப்போ நாம் என்னப்பா செய்யறோம்? இப்போ சொல்லுங்க. இந்த 1 hour
கை வச்சுட்டு அவ்வளோ முடிச்சு வச்சுக்காத, அடுத்தது தூக்கி போட்டுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. அப்படி இருந்தால் நீ சிராத்தல் முஸ்தகீம் இருக்கின்றீர் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். என்ன சொல்ல போறீங்கப்பா? இப்ப சொல்ல எதுவுமே செய்ய முடியாதுல்ல, நினைச்சு கூட பார்க்க முடியாதுல்ல. அந்த லைன்ல அந்த வழியில நீங்க முற்றிலும் சென்று விட்டீர்கள். திருப்பி போனது திருப்பி தர முடியாது. எல்லாம் 40-50 வருஷம் தாண்டிட்டீங்க, வேஸ்டா பண்ணிட்டீங்க. இனி நான் படிக்க போறேன், ஓத போறேன், ஒரு காலம் முடியாது. அதுக்கு நீ ஒரு பெரிய மகத்தான ஒரு தியாகம் செஞ்சாதான் உனக்கு புரியும். அந்த மகத்தான தியாகம் பண்ண முடியாது. 2 155 156 ரெடியா, 9ல 24 அதுக்கு ரெடியானே முடியாது. சொல்லும் போதே பயப்பட்டு பயம் வந்துச்சு உனக்கு. நாளைக்கு பசி இருந்தால் எங்கே போகிறீங்க வந்துச்சு, பயம் வந்துச்சு. அல்லாவுக்காக பசியை கொடுத்துக்கிறன்னு, அல்லாவுக்காக உயிரை விட்டு ரெடியாக இருக்குன்னு தியாகம் பண்ணாமல் ஹிஜ்ரத் பண்ணாமல் குரான் புரியாதுப்பா. ஹிஜ்ரத் பண்ணாமல் குரான் புரியாது, குரான் தொட முடியாது. ஹிஜ்ரத்துனா நீ வீட்டை விட்டு வெளியேறணும், வீட்டை விட்டு வெளியேற அல்லாவுக்காக வெளியேறணும். இந்த செய்தியை முதல்ல எங்கே சந்தோஷம் சைத்தான் காட்டிய வழியில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எங்கே வருவீங்க நீங்கள்? இப்ப அடுத்தது சிராத் முஸ்தகீம் அடைய வேண்டும். அப்புறம் ரமலான் மாதம், ரமலான் மாதத்தை அடைய வேண்டும். இதுவரை ரமலான் மாதத்தை அடைஞ்ச ஒருத்தனும் கிடையாது. ரமலான் மாதத்துக்கு அர்த்தமும் தெரியாது, எவனும் தொட்டதும் கிடையாது, அடைஞ்சதும் கிடையாது. வாழ்க்கையில் இன்று வரை எவனும் கிடையாது ரமலான் மாதத்தை அடைஞ்சவன். அன்னைக்கு சொல்லிட்டேன், அவன் சொல்லிட்டேன். ஆனா அது போய் அன்னைக்கே போயிடுச்சு. ரமலான் மாதம் அன்னைக்காக போயிடுச்சு. என்னமா யோசி, அப்புறம் என்னப்பா ரமலான் மாதம், எதுக்காக ரமலான் சொல்லி ஆண்டவன், அது நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதை நம்ம என்ன செய்ய வேண்டும், என்னைக்காவது சிந்தித்தது உண்டா? அது செய்யவே கூடாது. அந்த தப்பான காரியத்தை செஞ்சிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக குரானை தொற்றக்கூடாது என்ற எண்ணத்தை எல்லாம் வந்துட்டு இருக்கீங்க. நீ எங்க போய் குரானை தொடுறது, ரமலான் மாதத்தை அடையிறது, தூய்மையாகிறது, சிராத் முஸ்தகீம் அடையிறது, ஒன்றும் முடியாத அப்பல போயிட்டு இன்னைக்கு. சரி, இப்போ நம்ம வீட்டில் போட்டு இருக்கோமா? அல்லாவின் ஒளியை வாங்க வேண்டும், அல்லாவின் ஒளியை வாங்க வேண்டும், பிரகாசத்தை, நூர், அல்லாவின் நூரை வாங்க வேண்டும். எப்படி வாங்குவது? எந்த மாதிரி வாங்க போறீங்க? நூரை அல்லாஹ் தரேன்னு சொல்றான். எப்படி வாங்குவீங்க நூரை? எந்த நூரை வச்சு நீங்க உங்க வழிகாட்டு ஆனு சொல்றான்? 57:28 ஒழுங்கா எடுங்க, அது ஒழுங்கா படிங்க. அந்த 57:28 பிரகாரம் தான் உங்களுக்கு அல்லாஹ் குரானை கற்றுத் தருவான், வழி அறிவிப்பான். அதுக்கப்புறம் தான் நீங்க தூய்மையாக முடியும், குரானை ஓத முடியும், குரானை பின்பற்ற முடியும். Take 57:28. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவனுடைய தூதர் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். அவன் தன் கிருபையில் இருந்து 2 மடங்கை உங்களுக்கு வழங்கி ஓர் ஒளியையும் உங்களுக்கு அருள்வான். அதை கொண்டு நீங்கள் நடப்பீர்கள். இன்னும் உங்களுக்காக உங்கள் குற்றங்களை அவன் மன்னிப்பான். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், மிக்க கிருபை உடையவன். இப்படி செய்தால் உங்களுக்கு குரான் புரியும். இந்த பாக்கியத்தை அடைந்தால் உங்கள் குரானை பின்பற்ற முடியும். இந்த ஆயத்தை இன்னைக்கு தான் பார்க்குறீங்க. இந்த ஆயத்தை இன்னைக்கு தான் திரும்பி படிக்கிறேன், ஒவ்வொரு வரையாக படிக்கிறேன், கேட்டுக்கிறேன். நம்பிக்கை கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, அவங்களுக்கு தான் இப்போ அல்லாஹ் தன் நாடியவரை ஈமான் கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக்குகின்றான். நீங்களாக நம்பிக்கை கொண்டு விட முடியாது, அதை புரிஞ்சுக்கிறீங்க. இதுக்கு ஆதாரம் 58:22, 58:22. அதில் அல்லாஹ் இது நம்பிக்கை கொண்ட ஆண், நம்பிக்கை ஈமான் கொண்ட பெண் என்று அவர்களுடைய இருதயத்தில் எழுதிவிட்டான். அப்படி எழுதிய அந்த மனிதர்கள் தான் நம்பிக்கை கொண்டவர்கள்.
அந்த நம்பிக்கையை இருதயத்தில் எழுதக்கூடிய விஷயம் அடைவதற்கு அதுக்கு 20-25 வருஷங்கள் ஆகிவிடும். தூய்மையாவதற்கு 20 வருஷம். அதுக்கப்புறம் ஈமான்குள்ள போறீங்க. அந்த ஈமான் சீக்கிரத்தை அடைஞ்சிடும். என்னைக்கு தூய்மை ஆயிட்டீங்களோ மத்தெல்லாம் வேகமாக உங்களிடம் வந்து சேர்ந்துவிடும். இப்படி இருதயத்தில் இவர் ஈமான் கொண்ட மனிதர் என்று எழுதிய ஒருத்தரும் கிடையாது நபி காலத்திலிருந்து இன்று வரை. நீங்க செய்ய போறீங்களா? நம்ம ஓத போறீங்களா? ஈமான்குள்ள ஆக போறீங்களா? இந்த குரான் எந்த காலத்தை ஓதி நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க தூய்மையா இருக்கிற வழியை தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் ஈமான் கொள்றது 58-22 கடினமான இது. 152 155 விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கஷ்டம். எது? 58-22. 58-22 ரொம்ப ஈஸி நினைச்சுக்காதீங்க. தொட்ட முடியாது, கிட்ட இருக்க முடியாது. அதுல பாஸ் பண்ணி ஈமான் கொண்டவன் இவன் உங்க இருதயத்தை எல்லாம் எழுதணும். அப்பந்தான் நீங்க ஈமான் கொண்ட மனிதன் ஆயிட்டீங்க, ஈமான் கொண்ட பெண்ணாக ஆகிவிட்டீர்கள். 155 சாதாரண விஷயம். அதுல உங்களால் தொட முடியாது. அதை விட 4 மடங்கு 10 மடங்கு மிகப்பெரிய கஷ்டமான இது 58-22. அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணி ஆகும். புரிஞ்சுக்கிறீங்க? இதை படிச்சே கிடையாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வாழ்க்கையில படிக்கிறீங்க. மற்ற 6000 6000 ஆயத்து இருக்குது. எந்த காலம் படிக்க போறீங்க நீங்க? நீங்க படிங்க என்றது கேட்காதீங்க. இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், அப்படியே இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விஷயம் சொல்லிட்டேன். இனி சொன்ன விஷயத்தை வைத்து கொண்டு நீங்க ஓத வேணும் தவிர என் இதுக்கு என்ன அர்த்தம் கேட்க முடியாது. சொல்லிட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க வீடுகளிலேயே நீங்க செய்ய வேண்டும். உங்க வீடுகளிலேயே நீங்கள் செய்ய வேண்டும். இது செய்வதற்கு வெளியே போக தேவையே கிடையாது. இப்போ படிக்கமா. ஈமான் கொண்டவர்களே கூப்பிடுறோம். நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஈமான் கொண்டவன் ஆன பிறகு இரண்டாவதுக்கு அல்லாஹ்வுக்கு அஞ்சி அல்லாஹ்வுக்கு பயந்து அவனுடைய தூதர் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். அவர் தூதர் நபி முஹம்மது மீதும் ஈமான் கொள்ளுங்கள். இது 3 என்னவென்றே நம்மளுக்கு இன்று வரை தெரியாது. 3 செய்தி கிடையாது. அடுத்தது, அவன் தன் ரஹமத்தில் இருந்து 2 மடங்கை உங்களுக்கு வழங்கி, இப்படி நீங்கள் செய்வீர்களே, அவன் தன் ரஹமத்தில் இருந்து டபுள் 2 மடங்கு உங்களுக்கு தரணும்னு சொல்றான். அப்ப 2 மடங்கு வாங்குறதுக்கு 155 பிரகாரமும் 58-22 பிரகாரம் நீங்க கடுமையான உழைக்க வேண்டும். அப்படி உழைத்தால் இதோ டபுள் மடங்கு ரஹமத்தே டபுள். ரஹமத் 1 கிடைச்சாலே போதும், 1% கிடைச்சாலே போதும். அவன் ரஹமத்தை டபுள் மடங்கு தரன்னு சொல்றான். அதுமே ஆசை வச்சு இந்த உலக வாழ்க்கை விலகி கொள்வீங்களா? முடியுமாங்களா? அந்த அல்லாஹ்வின் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விட்டு விடுவோம். என்னாலும் சரி, செத்தாலும் சரி, நம்ம இது முக்கியம், ரசூலும் குர்ஆனும் முக்கியம், எல்லா நரகத்தை விடுவோம் என்று பயந்து விட்டு வருவீர்களா? முடியாது, செய்ய மாட்டேன். அல்லாஹ் 2 மடங்கு வழங்கி அப்புறம் ஓர் ஒளியையும் உங்களுக்கு அருள்வான். இப்பொழுதுதான் ஒரு ஒளியையும் உங்களுக்கு அருள்வான். இந்த ஒளிதான் உங்களுக்கு நேர்வழியை காட்ட போகுது. ஒவ்வொரு ஆயத்தையும் விளக்கம் சொல்ல போகின்றது. அந்த ஒளிதான் உங்களை இஸ்லாத்தின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் வழியின் பக்கம், ஸ்ராத்தல் முஸ்தகீம் பக்கம் வழியை காட்ட போகின்றது. அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய அந்த ஒளி, அந்த நூர், அந்த பிரகாசம். இதை அடையிறதுக்கு நான் சொல்றேன் 30-35 வருஷம். 30-35 வருஷம் ஆகும்பா. உங்க வயசு என்ன கால்குலேட் படிக்கிறீங்க. உங்களுக்கு இன்று வயது என்ன? 40 வருஷம் கூட்டிக்கிறீங்க. இன்னையிலேருந்து இந்த 57, 28, 57, 28 அடையிறதுக்கு உண்மையிலேயே தியாகம் பண்ணி முழுமை இதான் என் தொழில், இந்த வேலைக்கு வாழ போறேன்னு இறங்குனீங்கன்னா டேக் 40 years. 40 வருஷம் வெயிட் பண்ணுங்க. கடுமையான உழைப்பு 40 வருஷம் கடுமையான உழைப்பு செய்ய வேண்டும். இது அடையிறது
மேற்கொண்டு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. உங்கள் எல்லாம் க்ளீனாக சொல்லிட்டேன். என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. உங்களுக்கு தெளிவாக எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் தான் படிக்கிறது உங்கள் எல்லாத்தையும் எழுதி காட்டி நம்பர் காட்டுறேன். சரி, படிங்க, ஓதுங்க, சிந்தனை செய்யுங்க. இப்போ இந்த 58, 57, 28 படி ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அல்லாஹ்விடம் இருந்து ஒளியை வாங்க வேண்டும். அந்த ஒளி உங்களுக்கு வழிகாட்டு. அந்த ஒளி உங்களுக்கு வழிகாட்டு. பார்த்தீங்களா குர்ஆன் எப்படி உதவி செய்து? பார்த்தீங்களா அல்லாஹ் எப்படி உதவி செய்ய? பார்த்தீங்களா அல்லாஹ் நான் தான் அந்த குர்ஆனை கற்றுத் தருவேன், நான் தான் உங்களுக்கு வழியை காட்டுவேன், நான் தான் உங்களுக்கு விளக்கத்தை கற்றுத்தருவேன் என்று அல்லாஹ் குர்ஆன் பல இடத்தில் சொல்லுகின்றானே. இதான் அர்த்தம். 57:28. அடுத்தது அதை கொண்டு நீங்கள் நடப்பீர்கள். அந்த ஒளியை கொண்டு நீங்கள் இந்த உலகத்தை நடப்பீர்கள்ப்பா. இன்னும் உங்களுக்காக உங்கள் குற்றங்களை அவன் மன்னிப்பான். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், மிக கிருபை உடையவன். இப்படி இந்த ஆளுங்க தான் அல்லாஹ் தன் குற்றங்களை மன்னிக்கின்றான். இப்பொழுதுதான் மன்னிப்பு உண்டாகின்றது. கடைசியில் தான் மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. இதெல்லாம் செய்து முடித்த பின்னர் தான் நீங்க பாவ மன்னிப்பு கேட்க முடியும். எந்த காரியத்தையும் செய்யாம எல்லாம் பாவத்தை பண்ணிக்கிட்டு நீ பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. அல்லாஹ் சொன்ன விஷயம் அனைத்தையும் செய்து முடித்த பின்னர் நீங்க அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்பொழுது அவன் பாவத்தை, உங்க செய்த பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கின்றான். அது விட்டுட்டு மன்னிக்க கேட்டிருக்காரு. இப்ப அடுத்தது 21வது விஷயம், நோன்பு. இது வீட்டிலேயே செய்ய வேண்டியதுதான். இதை போய் வெளியே காட்டிக்கிட்டு இருக்க முடியும். சொன்னது அவ்வளோ யாருக்கும் காட்டவும் கூடாது, வெளியே போகக்கூடாது. உங்க வீட்டிலேயே உங்கள் இதயத்தாலேயே இப்ப சொல்ற 20 விஷயத்தையும் உங்க இதயத்தாலேயே செய்ய வேண்டும். அடுத்த 21வது விஷயம், பின்பற்ற நோன்பு நீங்க பிடிக்க வேண்டும். நோன்பு யாரும் காட்ட தேவையில்லை. நீங்க ஆச்சு உங்க அல்லாஹ்க்கு நோன்பு பிடிக்குங்க. இது யாரு காட்ட அவசியம் கிடையாது. அடுத்தது அல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும். எப்படி அல்லாஹ் பின்பற்றுறது? வீட்டு வெளியே இப்போ அல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும்பா. எப்படி பின்பற்றுறது? எப்படி பின்பற்ற போறீங்க? அல்லாஹ் யாரு தெரிஞ்சா பின்பற்றுறதுக்கு? அப்ப அல்லாஹ்வை தெரிந்திருந்தாதானே நீங்க அல்லாஹ் பின்பற்ற முடியும். எப்படி பின்பற்ற? அல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும், தூதரையும் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும், தூதரையும் பின்பற்ற வேண்டும். தூதரையும் தெரியாது, அல்லாஹ்வையும் தெரியாது. அது மட்டும் இல்ல, அடுத்து நம்ம 23 தூதரையும் பின்பற்ற வேண்டும். 24 தூதரின் கிப்லாவை பின்பற்ற வேண்டும். இது என்ன? தூதருடைய கிப்லாவை பின்பற்ற வேண்டும். அப்படி மேல அப்படி உளுந்துட்டு இருக்குது. எதையுமே தொட்டது கிடையாது. இதை செய், அதை செய், அதை செய், அதை சொல்லிட்டு வர்றான். அல்லாஹ்வை பின்பற்றுங்க, வாத்தி உள்ளாக வாத்தி ரசூல பார்த்தாச்சு, பாய்ச்சாச்சு. அது ஒண்ணுமே தெரியாது, என்ன செய்யணும் தெரியாது. அடுத்த நான் குர்ஆன் எடுத்து காட்டுறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய கிப்லாவை நீங்கள் பின்பற்ற வேண்டும். டேக் 2:145. ஸோ எல்லாம் சொல்ல ஒழுங்கா சொல்லிடுறோம்ப்பா. நான் எதையும் விடாம சொல்லிடுறோம்ப்பா, கேட்டுருங்கப்பா. ஆனா நீங்க செய்யறது செய்யாது எனக்கு தெரியாது. என்னைக்காவது என்னடா கிப்லான்னா என்னடா சொல்லி 2 மாசம் ஆச்சு கிப்லா பேசி. அது 3 விதமான கிப்லா இருக்குன்னு சொன்னேன். அதையும் காதில் வாங்கல. கிப்லாவே அதையும் காதில் வாங்கல. அல்லாஹ் தூதருடைய கிப்லான்னு ஒன்று இருக்குது, அதையும் காதில் வாங்கல. போயிட்டு இருக்குது வண்டி, போயிட்டு இருக்கு. எங்க நோக்கி போயிட்டு இருக்குது? எங்கள சொர்க்கம் போயிடுச்சு. இப்ப எங்க நோக்கி உங்க வண்டி போயிட்டு இருக்குது? அதை புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ 2:145 படிங்க. அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க, செய்யுங்க, படிங்க. வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நீர் எல்லா விதமான அத்தாட்சிகளையும் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள். கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க?
ரசூலுக்கு ஒரு கிப்லா இருக்கு. ரசூல் சொல்றார், நீ எந்த விதமான அத்தாட்சியை பண்ணி காட்டினாலும் இவர்களுக்கு உம்முடைய கிப்லாவை பின்பற்றவே மாட்டார்கள். உம்முடைய கிப்லாவை பின்பற்ற மாட்டார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ரசூல் ஒரு கிப்லாவை பின்பற்றி நடந்து கொண்டிருந்தார், அந்த கிப்லாவை நீங்களும் பின்பற்ற வேண்டும். இதை சொல்றார். இதை வந்துக்கிறங்கப்பா, இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க சொல்றாரு. முடியாது சொல்றாங்க. அப்பவே முடியாது சொல்றாங்க. அந்த முடியாத சில கூட்டம் உலகம் போல நிறைஞ்சிருக்குது. அப்புறம் அடுத்தது, நீரும் அவர்களுடைய கிப்லாவை பின்பற்றுபவர் அல்ல. நீரும் அவரு செய்யல, அவர் போக்கு போக்க போகிறார். பள்ளியாச கட்டி சுத்தாங்கல்ல, அந்த கூட்டத்தில் சேர்ந்தது கிடையாது. உங்களுக்கு தனி விஷயம், தனி வழி, அல்லாஹ்வுடைய வழி இருக்கிறீங்க. உங்களை பின்பற்றாவிட்டால் அவங்க சொந்த விஷயம். அது நீரும் அவருடைய கிப்லாவை பின்பற்றது கிடையாது. இன்னும் அவர்களில் சிலர் மற்றவர்களின் கிப்லாவை பின்பற்றுபவர்களும் அல்ல. அவர்களும் இவனை பின்பற்றலாமா அவனை பின்பற்றலாமா அப்படியும் கிடையாது. ஒவ்வொரு தான் போகிற போக்கிலேயே திமிராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூல் சொன்ன கிப்லாவை பின்பற்றலாம், அது முடியாது, எதுவும் முடியாது. நான் இஷ்டப்பட்டு செய்வேன். ஒவ்வொருவரும் தன் போக்கில் போய் கொண்டிருக்கின்றான். எனவே ஞானம் உமக்கு கிடைத்த பின் நீர் அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றி நடப்பீராயின் நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் ஒருவராக இருப்பீர். இப்போ உமக்கு ஞானம் கிடைத்துவிட்டு ஒவ்வொரு ஆயத்துடைய ஞானம் செயல்படும் முறை உண்மை வந்துவிட்டது. இப்பொழுது ஞானம் வந்துவிட்டது. அதை நீர் பின்பற்றவே அதை பின்பற்றுங்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் வேற எதையும் பின்பற்றி விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரசூலுக்கு வார்னிங் பண்ற, எச்சரிக்கை பண்ற. இப்போ ரசூலுக்கு ஒரு கிப்லா இருக்குது, அதை இப்போ பார்த்து தெரிஞ்சு பின்பற்ற போறீங்க. சொல்லிட்டு நல்ல குரான்ல அல்லாஹ் பின்பற்றுங்கள், தூதரை பின்பற்றுங்கள். அப்ப தூதர் வழியில் ஒரு கிப்லாவில் இருந்தால் அந்த கிப்லாவை பின்பற்றுங்கள். என்ன சொன்னாலும் ரசூலே உம்முடைய கிப்லாவை அவர்கள் பின்பற்றவே மாட்டார், உம்மை புறக்கணித்தே போய்விடுவார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அர்த்தமா பூர்ணமாக்க வேண்டும். 227. இப்போ முக்கியமான விஷயம், அல்லாஹ் இந்த குர்ஆனை உங்களுக்கு மொத்தம் எல்லாரும் மனிதர்களுக்கு கட்டளை இட்டான். பர்டிகுலரா உங்களுக்கு, நீ உட்காந்துக்கீங்க, உங்களுக்கு மற்றவங்க போயாச்சு, வேண்டாம் இந்த குர்ஆன் வேண்டாம், எல்லாம் போயாச்சு. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் உட்காந்துருங்க, 5 பேர் 6 உட்காந்துருக்கீங்களே, அவங்களுக்காக சொல்கிறான். 227 எடுங்க, 2வது சூராவில் 27 எடுங்க. படிங்கம்மா. இத்தீயவர்கள் அல்லாவிடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றனர். அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள். இவர்களேதாம் நஷ்டவாளிகள். இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்போ உங்களை தான் இப்போ உதாரணம் எடுக்கணும். யார் மற்றவங்க போயாச்சு, குர்ஆன் வேணான்ட்டு உலகம் போயிடுச்சு. இப்போ குர்ஆன் வேணும்னு நீ உட்காந்துக்கிறீங்க, என்ன 5 உட்காந்துக்கிறீங்க. இந்த 5-6 பேர்கிட்ட இப்போ அல்லாஹ் பேசுகிறான். இப்போ அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு இப்பொழுது ஒரு ஒப்பந்தம், ஒரு கான்ட்ராக்ட், ஒரு வாக்குறுதி ஏற்பட்டு விட்டது. நான் அந்த குர்ஆன் இப்படி நடப்பேன், இதுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று நீங்கள் அல்லாஹ் உறுதிமொழி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த உறுதிமொழியின்படி நடப்பியா நடக்க மாட்டியா என்பதுதான் அல்லாஹ்வுடைய பார்வை. நீ சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிற, நீ எவ்வளவு தூரம் கீப்பப் பண்ற, எவ்வளவு தூரம் நீ காப்பாற்ற வார்த்தையை ஒப்பந்தத்தை காப்பாற்றுகின்றாய். அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தை, வாக்குறுதியை முறித்து விடுகின்றார்கள். நான் செய்வேன், நான் ஓதுவேன், நடப்பேன் சொல்லி கொண்டு உட்காந்துக்கிறீங்க. ஆனால் செய்யறது கிடையாது, ஓதுறது கிடையாது.
அதுக்காக ஒரு செகண்ட் கூட, ஒரு பர்சன்ட் கூட அந்த பக்கம் நான் அல்லாஹ் பக்கம் போகிறேன்ட்டு அடி எடுத்து வைத்தது கிடையாது. அந்த அளவு நீங்கள் பேச்சை ஒன்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடன் வாக்குறுதி செய்துவிட்டு அந்த வாக்குறுதியை முறித்து விடுகின்றீர்கள். அதை நான் ஃபாலோ பண்ண முடியாது, சும்மா கேட்டிருப்பேன் என்று உங்களுடைய போக்கு போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை முறித்து விடுகின்றார்கள். அடுத்த வருஷம் இது செய்ய நீங்க எந்த ஒப்பந்தம் செஞ்சிட்டீங்களா அதை முடியுங்கள், நல்லபடி முடியுங்கள். 255 பிரகாரம் நல்லபடி முடியுங்கள், நல்ல ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள், அதை முறித்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவது விஷயம், ஒன்றிணைக்கப்பட வேண்டியதை துண்டித்து கட் பண்றாங்க. நீனு நான் ஒன்னா சேர்ந்துருப்பா, உண்மையான மூமின் அந்த அல்லாஹ் ஒன்னா சேர்ந்துரு. ஒன்றிணைக்கப்பட வேண்டியதை துண்டித்துடைய முடியாது, அல்லாஹ் பக்கம் சேர முடியாது. எனக்கு ஷைத்தான் தான் வேண்டும், இந்த உலக ஆசை தானே வேண்டும், இந்த உலகத்தில் சொந்த பந்த பணம் தான் வேணும், 924 பிரகாரம் வாழ்வேன், அதான் எனக்கு வேணுண்டு அல்லாஹ் துண்டித்துகிறார். ஒன்றிணைக்கப்பட வேண்டியதை அல்லாஹும் நீங்கள் ஒன்றாக சேரும் அந்த பாக்கியத்தை துண்டித்து விடுகின்றார்கள், கட் பண்ணிடுறாங்க. அல்லாஹ் நீ தேவையில்லை போன்னு சொல்லிட்டாங்க. அப்படி போயிட்டு இருக்குது இன்று குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு வாழ்க்கை. புரிஞ்சுட்டீங்களா? ஒப்பந்தம், கான்ட்ராக்ட், வாக்குறுதி மீறியாச்சு, ஒன்றிணைக்கப்பட வேண்டியதையும் துண்டிச்சாச்சு. இப்ப அல்லாஹ் போயிட்டான், ரசூலும் போயிட்டாரு, குர்ஆன் போயிடுச்சு, அழகான உலக வாழ்க்கையில சந்தோஷம் வாழ்ந்துட்டு இதான் வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்கள். முக்கியமான விஷயம் இது 227 227 முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுக்கு அழகிய கடன். அடுத்தது அல்லாஹ்வுக்கு அழகிய கடன். என்ன செய்ய போறீங்க? அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுங்க, அவன் ரெட்டிப்பாக ஆக்குகின்றான்னு சொல்றான்பா. அல்லாவே தெரியாதா எங்க போய் கடன் கொடுக்குறீங்கம்மா? அல்லாவே தெரியாது எங்க போய் கடன் கொடுக்குது? இப்போ இவ்வளவு விஷயம் சொன்னேன்னு உங்களுக்குன்னா, இது அவ்வளவு குர்ஆன் பார்த்துட்டீங்க. அவ்வளவு வீட்டிலேயே நீங்கள் இருதயத்தால் செய்யக்கூடிய விஷயம், வெளியே காட்ட முடியாது சொல்ல முடியாது. இப்போ வெளியே காட்டக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன், அதை நீங்க பார்த்துக்கிறீங்க. வெளியே காட்டக்கூடிய விஷயங்கள் என்னவென்று சொல்லுகின்றேன், அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். வீட்டை விட்டு வெளியேறி செயல்படுத்தக்கூடிய மகத்தான காரியங்கள். இப்போ நீங்க உண்மையிலேயே இஸ்லாத்தில் வந்துவிட வேண்டும், குர்ஆனுக்கு சொல்லியபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உறுதி எடுத்துக்கொண்டால், உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்கள் உங்க வீட்டில் ஏற்பட்டால் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். நம்பர் 1. அடுத்தது நம்பர் 2, வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் துன்பம். இப்போ வெளியேற்றப்பட்டவர்கள், வெளியேற்ற வீட்டை விட்டு தானே வெளியேற இந்த இடத்துல இருக்க முடியாதுப்பா. அவங்க குடும்பத்தின் அனைவரும் குர்ஆனுக்கு விரோதிகளாக இருக்கின்றார்கள், இனி நான் இந்த வீட்டில் இருக்க முடியாது என்று வெளியேறிவிட வேண்டும். அல்லது நீங்க இருக்காத வெளியே போன்று வீட்டில் உள்ளவர்கள் உன்னை வெளியே தள்ள வேண்டும். 2. 3வது அல்லாஹ்வின் பாதையில் துன்பத்தை அடைய வேண்டும். அல்லாஹ்வின் பாதையில் துன்பத்தை அடைகின்றார்களோ, இந்த 3 விஷயங்களை ஒன்றாவது செய்திருக்க வேண்டும் நீங்க இஸ்லாத்தில் வருவதற்கு. அதுக்கு 3ல 195 படிங்க, 3ல 195 படிங்க. ஆதலால் அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். உங்களில் ஆணோ பெண்ணோ எவர் நற்செயல்கள் செய்தாலும் அவர் செய்த செயலை நிச்சயமாக வீணாக்க மாட்டேன். நீங்கள் ஒருவர் மற்றொருவரில் உள்ளவர்தாம். எனவே
யார் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறினார்களோ யார் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறினார்களோ படிச்சா 3ல 195 மேலும் வெளியேற்றப்பட்டார்களோ அடிச்சு வெளியே தடுத்தார்களோ இஸ்லாம் தடுத்ததுக்காக போ வெளியேற்றப்பட்டார்களோ என் பாதையில் துன்பப்பட்டார்களோ அல்லாஹ்வுக்காக எல்லா கஷ்டத்தையும் பொறுத்து கொண்டார்களோ இந்த 3ல ஏதாவது ஒன்று செய்திருக்க வேண்டும். அடுத்தது போரிட்டார்களோ அல்லாஹ்வின் வழியில் போர் செய்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் வழியில் போர் செய்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக உயிரை விட்டு போர் செய்ய வேண்டும். அந்த போரில் மேலும் போரில் கொல்லப்பட்டார்களோ இதுதான் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய வெளியே எல்லாம் தெரியக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடிய ஊரெல்லாம் மக்கள்லாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் 5 விஷயம் 6 விஷயங்கள் செய்யணும். செஞ்சு காட்ட உலகத்தை செஞ்சு காட்டணும். முடியுமா? இந்த 5 விஷயம் செஞ்சா அல்லாஹ் நம்புறான், உங்களுக்கு சொர்க்க நிச்சயம். அடுத்தது ஹஜ் உம்ரா அல்லாஹ்வுக்காக பூர்ணமாக்குவது. ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்ணமாக்க வேண்டும். ஒன்று சொல்ற கேளுங்க, இன்னைக்கு ஹஜ் அந்த ஒரு வார்த்தை அர்த்தமோ விளக்கமோ தெரியாத கூட்டத்தில் தான் நீ 10 லட்சம் 20 லட்சம் பேர் இவங்க சுற்றி வருவாங்க. நீ போறீங்கள என்னம்மா விஷயம் தெரிஞ்சு போறீங்களா தெரியாம போறீங்களா? கேளு. ஹஜ்ஜு வார்த்தை இன்னைக்கு அர்த்தம் தெரியாதுப்பா, அது புரிஞ்சு விஷயம் தெரியாம 15 லட்சம் 16 லட்சம் சுத்தி வரீங்க. சுத்துங்க, ஒண்ணு தெரியாது நான் சொல்றேன். அடுத்தது இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க மக்களுக்கு தெரியும்படி செய்ய வேண்டும். இந்த விஷயங்கள் அனைத்தும் மக்களுக்கு தெரியும்படி செய்ய வேண்டும். இப்போ இருதயத்தால் செய்யக்கூடிய காரியங்களையும் சொல்லிவிட்டேன். வெளியே மக்களுக்கு செய்து காட்ட வேண்டும் இந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டு உன்னை என்ன சொல்ல வேண்டியிருக்குது? இப்போ ஓதுங்க. உங்களுக்கு நாளைக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்டிருக்கிறேன், நீங்க முடிஞ்சா பதில் சொல்லுங்கப்பா, இல்லாட்டி நான் கஷ்டங்களப்பா இருக்கிறேன். 34:12 34ல 12 ஒரு ஆயத்து இருக்குது. அந்த ஆயத்தை படிச்சு காட்டுறேன். அந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் போதும். காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். சுலைமானுக்கு காற்றுகளை வசப்படுத்தி கொடுத்தோம். சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். அதனுடைய காலை பயணம் 1 மாத தூரமாகவும் மாலை பயணம் 1 மாத தூரமாகவும் இருந்தது. மேலும் நாம் அவருக்காக செம்பை ஊற்று போல உருகியோட செய்தோம். எனக்கு இந்த முதல்ல சொன்ன காற்று 1 மாத கால தூரம், மார்னிங் அண்ட் ஈவினிங், காலை மாலை சொல்றேன்ல, என்ன விஷயம்? மாதம்னா என்ன? காலை பொழுது மாலை பொழுது, இது உண்மையான அர்த்தம் என்ன? சொல்லுங்க. தெரியாது விட்டுருங்க. காலையில் தெரியாது விட்டுருங்கப்பா, நான் கட்டாயப்படுத்தலப்பா. நீங்கள் முன்னேறின ஆசையோட இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்து பேசிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். வேற ஒன்று நான் நீங்கள் யாருன்னு தெரியாது புரியாது விஷயம் சொல்லி கேட்டுக்கிறேங்க. நல்லா ஓதுங்க. இந்த சொல்லிட்டான் என்ன இருந்தாலும் நரகம் நிச்சயமாக எந்த சந்தேகமே ஆனே சொல்லிட்டான். நரகத்திற்காகவே நான் ஜின்களையும் மனிதர்களையும் படைத்திருக்கிறேன். 7:189 7ல 179 சாரி 7ல 179 நரகத்திற்காகவே ஜின்களையும் மனிதர்களையும் நாம் படைத்திருக்கின்றோம். அந்த வாக்கு ஏற்பட்டு விட்டது, தப்பிக்க முடியாது. அது சொல்லிடுறேன். இப்போ இந்த ஆயத்துக்கு பதில் சொல்லுங்க, நல்லா ஓதுங்க. உண்மை விஷயம் சொல்லிட்டோமா, வீட்டிலேயே செய்யக்கூடிய காரியங்கள்
இந்த குர்ஆன் முழுமை வீட்டிலேயே செய்யக்கூடிய, இருதயத்தாலே செய்யக்கூடாது. நீங்கள் செய்கிறது பக்கத்து வீட்டில் குடும்பத்துக்கு யாரும் தெரியாது. அப்பேற்பட்ட குடும்பம், நீங்கள் கணவனோ மனைவியோ உங்கள் பிள்ளையோ 3 பேர் வீட்டிலே உட்கார்ந்து தனித்தனியாக குர்ஆன் ஓதி செய்யக்கூடிய காரியம். அது இப்போ வெளியே காட்டி தான் செய்ய முடிக்க வேண்டிய காரியம் சொல்லிட்டோம். அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்யுங்க, உயிரை விட்டு தயாருங்க, போர் செய்யுங்க எல்லாம் சொல்லிட்டு. ஆகவே இதை பின்பற்றி நடங்கள், ஓதுங்கள், முடிந்தால் பதில் சொல்லுங்கள். அந்த 89ல் 1 to 5க்கு ஒரு பாதளவு நீ கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்லிட்டேன். அதையாவது வச்சாவது அதுக்கு என்ன அர்த்தம் கண்டுபிடிங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. அல்லாஹ்வுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க மக்களே. பிஸ்மில்லாஹ். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.